ஸ்ரீ ஜெகதம்பாயை நமக. ஓகே. தேவி முகம் விதானேன கிருத்வா பார்த்திவ சத்தம ஸ்ரீமத் பாகவதம் நாம புராணம் பரமம் ஸ்ருணு. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்காரு, நீ தேவி யாகம் பண்ணு, அதுதான் உங்கள் அப்பாவை கடத்தேற முடியும், அதனால் அந்த யாகத்தை பண்ணு. தேவி மகம்னாலே யாகம்னு அர்த்தம். விதானேன சாஸ்திரம் எப்படி சொல்லிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிருத்வா. ஸோ அந்த மாதிரி தேவி சாஸ்திர சொல்படி அந்த தேவி யாகத்தை பண்ணி பார்த்திவ சத்தம சிறந்த ராஜாவே ஹே ஜனமேஜயா ஸ்ரீமத் தேவி பாகவதம் நாம புராணம். நான் ஸ்ரீமத் தேவி பாகவத்தை சொல்கிறேன். ஸ்ருணு பரமம் ஸ்ருணு, அது பரமமான பாகவதம், அது நீ கேளு அப்படிங்கிற. त्वाम् अहं श्रावयिष्यामि कथां पावनीं संसारतारिणीं दिव्यां नानारससमाहृताम्. ஸோ உனக்கு நான் சொல்கிறேன், ஸ்ராவயிஷ்யாமி, நான் சொல்லி நீ கேளு. கதாம் பரமபாவனியும், எல்லாரையும் புனிதப்படுத்தக்கூடிய கதை இது. சம்சார தாரிணியும், இந்த சம்சார கஷ்டம் இருக்கே இதில் இருந்தெல்லாம் தாண்டி வைக்கக்கூடியது இந்த கதை. திவ்யமானது, நானா ரச, பல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் இருக்குதுல்ல. ஸோ பலவிதமான ரசங்களோடு கூடியது இது. சம் ஆகிருதாம், எல்லா ரசத்தோடு கூடிய இந்த கதைகள்லாம் இதில் நிறைய இருக்குது, நான் சொல்கிறேன் உனக்குன்னு சொல்கிறேன். न श्रोतव्यं परं च अस्मात् पुराणात् विद्यते भुवि न आराध्यं विद्यते राजन् देवी पादाम्बुजात् ऋते. ஸோ அஸ்மாத் புராணாத் வித்யதே புவி, அதாவது பரம்ச, இது பரமமானது. ந ஸ்ரோதவ்யம் ஆராத்தியம் வித்யதே ராஜன், இதை கேட்டதுக்கப்புறம் இந்த புராணத்தை கேட்டதுக்கப்புறம் ந வித்யத்தே, எதுவுமே கிடையாது. என்ன கிடையாது? வேறு எதையும் கேட்க வேண்டான்ட்டார். ந ஸ்ரோதவ்யம், வேறு ஏதாவது கேட்கணுமா, இதை கதையை கேட்டப்பறம் திருப்பி வேறு ஏதாவது கேட்கணுமான்னு கேட்கவே வேண்டாம். இது ஒன்று கேட்டாலே போதும். ஸோ அஸ்மாத் புராணாத், இந்த புராணத்துக்கு மேலான இன்னொன்று கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆராத்தியம் ந வித்யத்தே, வேறு எதையும் ஆராதிக்கணுமா, வேறு யாரையும் பகவானை ஆராதிக்கணுமா, வேண்டாம், தேவையில்லை. ந வித்யதே ராஜன் ஹே ஜனமேஜயா தேவி பாதாம்புஜா திருதே, தேவி பாதத்தை பிடிச்சினா போரும். அதான் நிறைய பேர் காமாட்சி காமாட்சின்னு, எத்தனையோ பேர் காமாட்சி உபாசகர்களாக அப்படியே காமாட்சியை கட்டியாக பிடிச்சிட்டு இருக்கோம், எத்தனையோ பேர் இருக்கா. ஸோ நம்ம கிருஷ்ணரை பிடிச்சின்னா கிருஷ்ணனையே பிடிச்சிக்கிறோம், அது எல்லாம் ஒன்று தான் ஆக மொத்தத்தில். ஸோ தேவி பாதாம்புஜா திருதே, தேவி பாதங்களை தவிர வேறு எதுவுமே ஆராதிக்கவும் வேண்டியதில்லை, வேறு எதையும் கேட்கவும் வேண்டியதில்லைன்னுட்டார். ருத்தேன இல்லாமல், அது தவிர அப்படின்னு. ते सभाग्याः कृतप्रज्ञाः धन्याः ते नृपसत्तम येषां चित्ते सदा देवी वसति प्रेम संकुले. சபாக்யாக, பாக்கியத்தோடு கூடியவர்கள் யார்? அது மாதிரி கிருதப்பிரஜா, பிரஜானம்னு என்னது? ஞானம் இல்லையா? பிரஜானம் பிரமாதமான ஞானம், அப்படி உயர்ந்த ஞானம். ஸோ கிருதப்பிரஜாக, நல்ல ஞானத்தோடு கூடியவர்கள், பாக்கியத்தோடு கூடியவர்கள், தன்யமானவர்கள். தன்யாகா தே நிருபசத்தமா, யார்? தேவியை ஆராதிக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாமே ரொம்ப ஞானவான்களாகவும் பாக்கியத்தோடுடையவர்களும் தன்யர்களாகவும் இருப்பார்கள். ஹே ராஜா நிருபசத்தம ஏஷாம் சித்தே சதா தேவி வசதி, அவளோட மனசில் எப்போதும் தேவியே குடியிருப்பாள். ஸோ தேவி அவள் மனசில் என்றைக்கும் இருக்கிறாள். பிரேம சங்குலே, ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பிரேமம். பிரேமம்னது நம்ம மக்கள்கிட்ட காட்டினா அதுக்கு பேர் பிரேமம், லவ்னு பேர். பகவான்கிட்ட காட்டும்போது அதுக்கு பேர் பக்தி. ஸோ பிரேம சங்குலமாக, பிரேமத்தில் அப்படியே தேவியோட இதில் பாதத்தில் அப்படியே பிரேமத்தினால் ஈடுபட்டு மனசில் அப்படியே வச்சுடுவா தேவியை. அவர்கள் ரொம்ப பாக்கியமானவர்கள். सुदुःखिताः ते दृश्यन्ते भुवि भारते न आराधिता महामाया यैः जनैश्च सदा अंबिका. ஸோ பாரத கூப்பிட்றார். பாரதன்னு பரதகுல தோன்றலே ஹே ஜனமேஜயா,
பாரதத்தில் சுதுக்கிதாக தே, நிறைய பேர் துக்கத்தோடு இருப்பா. பார்க்கறதுக்கு துக்கமாக நம்ம பார்க்குறோம். திருஷ்யந்தே தே, பார்க்கும்போது ரொம்ப துக்கமாக இருக்கா. யார் அப்படி துக்கமாக நம்ம பார்க்குறோன்னு சொன்னால், ந ஆராதிதா மகாமாயாவான அந்த தேவியை, பராசக்தி, ஆதி பராசக்தியை யார் அவர்கள் ஆராதிக்கவில்லையோ அவர்கள் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இவன் ரொம்ப துக்கமாக இருக்காளேன்னு தோணுமா. அப்படி தான் அவள் காணப்படுவார்கள். திருஷ்யந்தே, காணப்படுவார்கள். யைஹி ஜனேஷா, எந்த மக்களால் சதா அம்பிகா நான் ஆராதிதா, அம்பிகையை ஆராதிக்கவே இல்லைவா, நினைக்க கூட இல்லை, காமாட்சின்னு ஒரு வார்த்தை பேசலை. அப்படிப்பட்டவர்கள்லாம் உலகத்தில் துக்கமாக தான் இருப்பான்னுட்டார். ब्रह्मादयः सुराः सर्वे यद् आराधन तत्पराः वर्तन्ते सर्वदा राजन् तां न सेवेत को जनः. ஸோ பிரம்மா முதற்கொண்டு, பிரம்மாதேக, பிரம்மா, சிவன் எல்லாரும், சுராகா தேவர்கள், விஷ்ணு எல்லாருமே தேவர்கள், சர்வே எதை ஆராதனை, எப்போதும் தேவியை கும்பிடுறோம் ஆராதிக்கிறதுலே ஈடுபாடோடு இருக்கிறார்கள் தேவர்கள் எல்லாருமே. ஸோ சதா வர்த்தந்தே, எப்பொழுதும் மனசில் தேவியே நினச்சிட்டு அவளுக்கு பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லே இருக்க அவாலாம். ஹே ராஜன், தாம் ந சேவேத கோஜனக, அப்படிப்பட்ட அந்த தேவியை, அந்த ஆதிபராசக்தியை யார்தான் சேவிக்க மாட்டார்கள் அப்படின்னு கேட்குறார். கோஜனக ந சேவேத. य इदं शृणुयात् नित्यं सर्वकामान् अवाप्नुयात् भगवत्या सम् आख्यातं विष्णवे यद् अनुत्तमम्. ஸோ ய இதம் ஸ்ருணியாத், இந்த தேவி பாகவதத்தை யார் கேட்கிறார்களோ, நித்தியம் சர்வான் காமான், நித்தியம் தேவி பாகவதத்தில் ஏதோ கொஞ்சமாவது கேட்டோமானால் எல்லா ஆசைகளும் நிறைவேறும். சர்வான் காமான் அவாப்னியாத்னா அடைவார்கள், எல்லா விருப்பங்களையும் அடைவார்கள். பகவத்யா சம் ஆக்கியாதம், அதாவது பகவதியால் யாருக்கு முதல்ல சொல்லப்பட்டதுன்னா விஷ்ணுக்கு. எது அனுத்தமம், அப்போ உத்தமமான, இதுக்கு மேலே உத்தமம்னு கிடையாது, அப்படிப்பட்ட உத்தமமான இந்த சரிதம் முதலில் விஷ்ணுவுக்கு பகவதியால் சொல்லப்பட்டது. பகவதியா ஆதிபராசக்தி. ஸோ அவளே சொல்லியிருக்கா. எப்பவுமே அப்படி தானே, நாராயணர் என்ன சொன்னார், பாகவதத்தை தானே தான் முதல்ல பிரம்மாட்ட சொன்னார், அப்புறம் பிரம்மா நாரதருக்கு சொன்னார், அப்படி தானே வந்தது. அது மாதிரி பகவதியால் விஷ்ணுவிற்கு சொல்லப்பட்டது. तेन श्रुतेन ते राजन् चित्ते शान्तिः भविष्यति पितॄणां च अक्षयः स्वर्गः पुराणश्रवणात् भवेत्. हे राजन्, हे जनमेजया, तेन श्रुतेन, इதை நீ கேட்டா போதும், இந்த தேவி பாகவத்தை நீ கேட்டையானால் சாந்திகி பவிஷ்ய, சித்தே சாந்திகி பவிஷ்ய, உன் மனசில் அமைதி ஏற்படும். அமைதி இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கான் ஜனமேஜயன். அதனால் இதை கேட்டால் உனக்கு நிச்சயமாக மனதில் அமைதி ஏற்படும். பித்ருணாம்ச அட்சயகா சொர்க்ககா, உன்னுடைய பித்ருக்கள் எல்லாம் சொர்க்கத்திலேயே வாசம் அடைவார்கள். ஸோ அவளுக்கு எல்லாருக்குமே சொர்க்க பிராப்தி ஏற்படும். பித்ருக்களுக்கு புராண ஸ்ரவணாத் பவேத், இந்த புராணத்தை கேட்பதனால அந்த சொர்க்க வாசம் அவர்களுக்கு கிட்டும்னு சொல்கிறார். अथ तृतीयस्कन्धः, இப்போ தேர்ட் ஸ்கந்தத்துக்கு வந்துட்டோம், 2 ஸ்கந்தம் முடிச்சிட்டோம், பரவாயில்ல. अथ प्रथमोऽध्यायः, फस्ट् இது ஸ்டார்டிங். जनमेजय उवाच भगवान् भवता प्रोक्तं यज्ञम् अम्बा अभिदं महत् सा का कथं सम् उत्पन्ना कुत्र कस्मात् च किङ्गुणा. அப்படி கேள்வி கேட்குறாரு இப்போ ஜனமேஜயர். ஸோ ஹே பகவன், ஹே வியாசரே, பவதா புரோக்தம் யஜ்ஞம், நீங்கள் ஒரு யஜ்ஞத்தை பண்ணு சொன்னேன், அம்பா யஜ்ஞத்தை பண்ணு, உனக்கு அமைதி கட்டும்னு சொன்னேன். ஒரு யஜ்ஞத்தை சொல்லியிருக்கேன். அம்பா அபிதம், அதான் அம்பா யஜ்ஞம்னு சொல்லியிருக்கேன், பேர். அபிதம்னு நேம், இப்படி சொன்னேன். மகத்தான யாகம். சாக்கா, அந்த அம்பா யார்?
எந்த அம்பாவை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள், அந்த அம்பா யார், கதம் சம் உற்பன்னா, அவள் எப்படி ஏற்பட்டாள், அவளுடைய ஃபஸ்ட்டு எப்படி அவளோட தோற்றம் எப்படி ஏற்பட்டது, குத்ரா எங்கு ஏற்பட்டது, கஸ்மாத் எதனால் ஏற்பட்டது, கிம் குணா அவளோட குணம் என்ன, அவள் எப்படிப்பட்டவள், எல்லாம் கேட்குறாருங்க கேள்வியா. कीदृशश्च मकस्तस्याः स्वरूपं कीदृशं तथा विधानं विधिवद्ब्रूहि सर्वज्ञो असि दयानिधे. हे दयानिधे, தயை உடையவரே, ஹே வியாசரே, கீதிருஷக மகக தஸ்யாக, அவளுக்கு எப்படி யாகம் பண்ணணும், யாகத்தை பண்ணுன்னு சொன்னால் எப்படி பண்ணணும், ஸோ எப்படிப்பட்டது யாகம் அவளுடைய யாகம், ஸ்வரூபம் கீதிருஷம் அவளுடைய ஸ்வரூபம் எப்படி, அவளுடைய ஸ்வரூபத்தை பற்றி சொல்லுங்கோ. ஸ்வரூபம் ஸ்வபாவம் ரெண்டு உண்டு இல்லையா, வாட் இஸ் அ ஸ்வரூபம், இப்போ நம்மளுக்கும் ஸ்வரூபம் ஒன்று உண்டு, ஸ்வபாவம் உண்டு, எல்லாருக்குமே ஒரு ஸ்வரூபம் உண்டு, ஒரு ஸ்வபாவம் உண்டு. ஸ்வபாவம் வந்து கர்மத்தில் அடிப்படையில் ஏற்படக்கூடியது, ஒருத்தர் நல்ல சுபாவமாக இருக்கா, ஒருத்தர் கெட்ட சுபாவமாக இருக்கான்னு சொல்கிறோம், நம்ம அது ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அது ஸ்வபாவம். அது கர்மத்தோட அடிப்படையில் ஒருத்தன் பிறக்கும் போதே கொஞ்சம் நல்லவனாக பிறக்கிறான், சத்துவ குணத்தோடு பிறக்கிறான், ஒருத்தன் கெட்ட குணத்தோடு பிறக்கிறான். ஸ்வரூபங்கிறது நம்ம எல்லாமே ஒரே ஸ்வரூபம் தான், ஆத்மஸ்வரூபம், அதுதான் நம்மளோட ஸ்வரூபம். ஸோ தேவியோட ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, இப்போ தேவி வந்து பகவத் ஸ்வரூபம்னு சொல்லும்போது புருஷன் பிரகிருத்தின்னு பகவானுக்கே ரெண்டு விதமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவரே விராட்ட ரூபியாக நம்ம பார்க்குறோம், அவரே. ஸோ விராட்ட ரூபம் போது மாயை இருக்குது, அந்த மாயை தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். பகவானுடைய மாயை, பகவான் வேறில்லை, அவருடைய மாயை இல்லை, மாயை அவருடைய பவர்னு சொல்கிறோம், அந்த மாயாவுக்கு பேர் தான் சக்தி. ஸோ எல்லாருமே சிவனோட மனைவி, எல்லா மனைவிமார்களுக்கும் ஒரே பேர் சொல்லிவிடலாம், சக்தின்னு சொல்லிடலாம். அந்த சக்தியோட ஸ்வரூபம் தான் எல்லாரையும் ஆட்டுவிக்கிறது, அவள் தான் உள்ளேருந்து ஆட்டுறான். ஸோ அவளுடைய ஸ்வரூபம் என்னன்னு கேட்குறாருங்க. விதானம் விதிவத் ப்ரூஹி, அது எப்படி நீட்டாக பண்ணணுமே அந்த யாகத்தை, ஸோ அந்த யாக விதானத்தை பற்றி நல்ல விதிவத்து சாஸ்திரப்படி சொல்லுங்கோ. சர்வஜோசி, உங்களுக்கு எல்லாமே தெரியுமே இல்லையா, நீங்கள் சொல்லுங்கோ அப்படிங்கிற. ब्रह्माण्डस्य तथा उत्पत्तिं वद विस्तरतः तथा यथा उक्तं यादृशं ब्रह्मन् अखिलं वेत्सि भूसुर. பூசுர அப்படின்னா பிராமணர்னு அர்த்தம். பூன பூமி, சுரன தேவர், பூமியில் வாழக்கூடிய தேவர்கள் அப்படின்னு பிராமணரை கூப்பிடும். மஹீசுர, பூசுர, ஷிதீசுரர் எல்லாம் எப்படி பூமியை எந்த பேரை சொன்னாலும் அது கூட ஒரு சுரா சேர்த்தோம்னா தேவன். ஸோ பூமியில் தேவரில் பிராமணரேன்னு கூப்பிட்றார். ஹே பிரம்மன், பிரம்மத்தை அறிந்தவரே, ஹே பிராமணரே, பிரம்மாண்டசிய ததா உற்பத்தி, இந்த ஏகப்பட்ட பிரம்மாண்டங்கள், ஒரு பிரம்மாண்டம் இல்லை, ஏகப்பட்ட பிரம்மாண்டங்கள் இருக்குது வானத்தில், ஏகப்பட்ட கேலக்சிஸ் அப்படியே முதந்துன்னு கிடக்கு அண்டத்தில், அண்ட சராச்சரங்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டம் எப்படி உற்பத்தி ஆனது அதை சொல்லுங்க. வத விஸ்தரத்தக, விஸ்தாரமாக சொல்லுங்க. யதா உக்தம் யாதிருஷம், எப்படி சொல்லப்பட்டது, இந்த பிரம்மாண்ட உற்பத்தி எப்படி சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க. யாதிருஷம், எவ்வாறு உண்டாக்கப்பட்டது. பிரம்மன் அகிலம் வேத்சி, உங்களுக்கு எல்லாமே தெரியும். வேத்சின்னா யூ நோ, எல்லாமே உனக்கு தெரியும், அதனால் நீங்கள் எனக்கு விஸ்தாரமாக சொல்லணும்னு கேட்குறாருங்க ஜனமேஜயன். ब्रह्मा विष्णुश्च रुद्रश्च त्रयः देवाः मया श्रुताः सृष्टिपालनसंहार कारकाः सगुणास्तु अमी. ஓகே, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவா மூன்று தேவர்கள், இவாள் தானே மெயினாக சொல்லுவோம் நம்ம. பிரம்மா விஷ்ணு ருத்ரன், இவா ஒரு ட்ரிப்ளட் அப்படி மூணு பேராக இருப்பாள். ஸோ இந்த மூன்று தேவர்களும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜனமேஜன் சொல்கிறான், இவெல்லாம் ஒருத்தர் சிருஷ்டி பண்ணுறார், ஒருத்தர் ரட்சிக்கிறார், ஒருத்தர் அழிக்கிறார், இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மயாஸ்ருதாக, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சிருஷ்டி பாலன சம்ஹாரக்காரக்காக. ஸோ சிருஷ்டி பண்ணுறது பிரம்மா, அப்புறம் பாலனம்னு எனக்கு காப்பாற்றுறது விஷ்ணு. சம்ஹாரக்காரக்கா யார், சம்ஹாரக்கூடிய காரணம் வந்து யார், ருத்ரன் பண்ணுவார். சகுணாக, இவர்களெல்லாம் குணத்தோடு கூடியவர்கள். ஸோ குணத்தை ஏற்றுக்கொண்டு ரஜோகுணம் ஜாஸ்தியாகி அவர் பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ணுவார். சத்துவகுணம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால விஷ்ணு காப்பாற்றுவார். தமோகுணம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த ருத்ரனாகப்பட்டவர் சம்ஹாரம் பண்ணுவார். ஸோ இப்படி குணங்களோடு கூடியவர்கள் எல்லாம் தான் இவர்கள். அமின இவர்கள்.
स्वतन्त्राः ते महात्मानः पाराशर्य वदस्व मे अहोस्वित् परतन्त्राः ते श्रोतुमिच्छामि साम्प्रतम् மகாத்மானக இந்த மகாத்மாக்கள் எல்லாம் யார் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாரும் ஸ்வதந்திராக அவளுக்கெல்லாம் சுதந்திரம் இருக்கா அவள் இஷ்டப்படி அவள் நினச்சா சிருஷ்டி பண்ணுறது நினச்சா அழிக்கிறது அப்படிங்கிறதுல அவளுக்கு சுதந்திரம் உண்டா பராசரோட பிள்ளையே வியாசரே சொல்லுங்கோ வதஸ்வமே எனக்கு சொல்லுங்கோ அகோஸ்வித்து பரதந்திராக இல்லை யாருக்காவது அடிமையாவா பரதந்திரம்னா என்னது இன்னொருத்தருக்கு அடிமையா இன்னொருத்தர் சொல்படி நடப்பவர்களா ஸோ அப்படி அதனால் அவன் சுதந்திரம் கிடையாதுன்னு சொன்னால் தே ஸ்ரோத்து மிச்சாமி அப்படி அவர்களோடு அந்த சுதந்திரம் பரதந்திரமாக எதுன்னு எனக்கு தெரியல அதை நீங்கள் சொல்லணும் சாம்பிரதம் ஸ்ரோத்து மிச்சாமி இப்போ நான் அதை கேட்க விரும்புகிறேன் சாம்பிரதம்னா நவ் मृत्युधर्माश्च ते न वा सच्चिदानन्दरूपिणः अधिभूत आदिभिः युक्ताः न वा दुःखैः त्रिदात्मकैः ஓகே அதாவது மிருத்யு தர்மாக அவர்களுக்கும் மரணம் உண்டா மிருத்யு தர்மம் நம்மளுக்கெல்லாம் இருக்கு இல்லையா மிருத்யுனா மரணம் நம்மளுக்கெல்லாம் மரணம் இருக்குது அதனால தான் மர்த்தியன்னே பேர் நம்மளுக்கு ஒரு பேர் மர்த்தியன் மரணத்தோடு கூட உள்ளவர்கள் ஆனதுனால நமக்கு ஒரு பேர் மர்த்தியன் ஸோ நம்மளை மாதிரி அவளும் செத்து போவாளா கேட்குறேன் மிருத்யு தர்மத்தை உடையவர்களா என்னவா இல்லையா அவளுக்கு உண்டா கிடையாதா சச்சிதானந்த ரூபணி இல்லை சச்சித ஆனந்தம்னு சொல்லக்கூடிய பரபிரம்மத்தோட ஸ்வரூபமே அவர்களா அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு வேளும் அந்த பிரம்மத்தை மாதிரி சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபிகளா வாழலாம் அதிபூத ஆதிபிகி அதிபூதம் அதிதெய்வம் அத்தியாத்மம்னு அப்படி 3 வித முத்தாபங்கள் இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு பல விதமான கஷ்டங்கள் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இப்படிப்பட்ட அந்த துக்கத்தோடு உடையவர்கள் அவர்கள் ஆதிபிகி இவர்கள் இந்த 3 தாபங்களோடு கூடியவர்களா யுக்தாக நவா இல்லையா இருக்கா இல்லையா அப்படி துக்கைஹி திரிதாத்மகைஹி திரிதாத்மகின 3 தாபம் திரிதான 3 விதமான தாபங்கள் அதிபூதம் அதிதெய்வம் அத்தியாத்மம் அதிதெய்வம்னு சொன்னான்னா பகவான் நம்மளுடைய கர்மத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு பல கஷ்டங்களை கொடுப்பார் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அதிபூதம்னு சொன்னால் இதில் வருது எர்த்குவேக் வருது சுனாமி வருது இதெல்லாம் அதிபூதம்னு பேர் இயற்கையோட பேரிடர்கள் அத்தியாத்மம்னு சொன்னால் நம்மளுக்கு நாமளே கொடுக்கக்கூடிய துக்கம் நம்ம என்ன பண்ணுறோம் யாரோ ஒருத்தர் ஒரு வாட்டி நம்மளை திட்டினா கூட பல தடவை மனசில் போட்டு துக்கத்தை ஆக்கிக்கிறோம் நம்ம ஸோ இதெல்லாம் அத்தியாத்ம துக்கம் இது நம்மளுக்கு உண்டாக்கிக்கிற துக்கம் இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி துக்கங்கள் சில சமயம் கையை நம்மளுக்கு தெரியாமலே கதவில் சாத்திட்டு விடுறோம் கதவில் கையை நசுங்கிடுறது இதெல்லாம் அத்தியாத்மம்னு பேர் இப்படி வந்தால் 3 தாபங்கள் இவாளுக்கு உண்டான்னு கேட்குறேன் कालस्य वशगाः न वाते सुरेन्द्राः महाबलाः कथं ते वै समुत्पन्नाः कस्मात् इति च संशयः காலசிய வசகாக நவா அவளுக்கெல்லாம் காலம் அவளை கண்ட்ரோல் பண்ணுமா இப்போ நம்மளெல்லாம் காலத்தில் கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு அப்படி ஒரு நாள் போனால் ஒரு நாள் வயசாகிடுது இப்படி காலை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்டேஜ் ஆனவுடனே நம்மளை பகவான் யமன் தூக்கின்னு போய்டுறார் ஸோ அப்படி நம்மளை மாதிரி அவளும் காலத்தோட வசத்தில் இருக்கிறார்களா காலம் அவளை கண்ட்ரோல் பண்ணுமா இல்லையா நாவா தே சுரேந்திராகா மகாபலாக இந்த இந்திரர்கள் அதாவது சுரர்கள் எல்லாருமே சேர்த்து தான் கேட்குறார் பிரம்மா விஷ்ணு சிவன் மட்டும் இல்லை தேவர்கள் எல்லாருமே ஸோ அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாருமே மகாபலம் பொருந்தியவர்கள் கூட காலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்காளா கதம் தேவை சமர்ப்பனாக அந்த தேவர்கள்லாம் எப்படி பிறந்தார்கள் அவளுடைய பிறப்பு எப்படி கஸ்மாத் யார்கிட்டருந்து எதிலிருந்து இதுனா சம்சயக எனக்கு எல்லாம் ஒரே சந்தேகமாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கன்ட்டார் ஜனமேஜய हर्षशोकयुताः ते वै निद्रा आलस्य समन्विताः सप्तधातुमयाः तेषां देहाः किं वा अन्यथा मुने ஸோ அவளுக்கும் ஹர்ஷம் சோகம்லாம் உண்டா இப்போ நமக்கு மனசோடு சம்மந்தப்பட்டது இல்லையா ஆனந்தம் துன்பம் இது ரெண்டுமே மனசோடு சம்மந்தப்பட்டது அதே மாதிரி அவளுக்கும் இந்த ஆனந்தம் ஹர்ஷம் சோகம் துக்கம் எல்லாம் உண்டா அவளுக்கும் உண்டா
நித்ரா நம்மள மாதிரி தூங்குவாள் அவளும், ஆலசியம் சோம்பேறித்தனம் உண்டா, எல்லாம் உண்டா, நம்மள மாதிரியே அவள் தான் உண்டா எல்லாம் கேட்குறேன். சப்ததாது நம்மளுக்கு 7 தாத்துக்கள் தானே நம்ம உடம்புல இருக்கிற இதெல்லாம் போன் மேரோலேருந்து ஆரம்பித்து இது மாம்சம் மஜ்ஜை ரத்தம் சுக்லம் எல்லாம் இதெல்லாம் தான் தாதுக்கள். 7 தாதுக்களால் ஆனது நம்மளோட உடம்பு. இந்த தாதுக்கள் அவளுக்கும் உண்டா. சப்த தாதுமயாக தேஷாம் தேகாக அவளுடைய தேவமும் 7 தாதுக்களால் ஆனதா. கிம்பா அந்யதா முனே இல்லை வேறு மாதிரி இருக்கா அவளோட தேகம்லாம் எப்படி இருக்கும் முனிவரே சொல்லுங்கள். கைஹி द्रव्यैः निर्मिताः ते वै कैः गुणैः इन्द्रियैः तथा भोगश्च कीदृशस्तेषां प्रमाणम् आयुषस्तथा. ஓகே, கைஹி திரவியைஹி நிர்மிதாக தே எந்த திரவியம். இப்போ நம்மளாம் ரத்தம் சதை இதெல்லாம் நம்மளோட உடம்பெல்லாம் உண்டாயிருக்கிறது. அது மாதிரி அவளோட உடம்பெல்லாம் என்ன திரவியத்தினால ஏற்பட்டிருக்கு. ஸோ நிர்மிதாக நிர்மாணப்பட்டிருக்கிறார்கள். தேவர்களை யார் உண்டாக்கியிருக்கா, எப்படி உண்டாக்கினா, எந்த திரவியத்தால் அவளோட உடம்பெல்லாம் ஆயிருக்கு. கைஹி குணைஹி என்ன குணங்கள் அவள்கிருக்கு. இந்திரியைஹி அது மாதிரி நம்மளுக்கெல்லாம் இந்திரியம் இருக்குது, 10 இந்திரியம் இருக்குன்றோம். அது மாதிரி அவளுக்கு இதே மாதிரி இந்திரியமா இல்லை வேறு எதாவது இந்திரியங்களா. ஸோ எப்படிப்பட்ட குணங்கள், எப்படிப்பட்ட இந்திரியங்கள். போகஷ்ட கீதிருஷகா அவள் தேவர்களோட போகம் எப்படி இருக்கும், நம்மள மாதிரி தானே இல்லை இன்னும் ஜாஸ்தி போகமாக இருக்குமா. ஸோ அவளுடைய போகம் ஐஸ்வர்யம் அந்த ஆனந்தம்லாம் எப்படி இருக்கும். கீதிருஷக எப்படிப்பட்டது. தேஷாம் அவர்களுடையது. பிரமாணம் ஆயுஷகா பிரமாணம் வயசு எவ்வளோ இருப்பாள். நம்மளுக்கு 100 வயசு சொல்கிற மாதிரி அவளுக்கு எத்தனை வயசு. ஸோ ஆயுஷகா பிரமாணம் தான் அளவு. அவளுடைய ஆயுஷோட அளவு என்னன்னு கேட்குறேன். निवासस्थानमपि येषां विभूतिं च वदस्व मे श्रोतुमिच्छामि अहं ब्रह्मन् विस्तरेण कथाम् इमाम्. ஸோ அவள் எங்கே இருக்கா, நிவாசஸ்தானம் அவள் எங்கே வசிக்கிறா, அவளுடையது. விபூதிம் அவளுடைய ஐஸ்வர்யம் என்ன, அவளுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன. வதஸ்வமே எல்லாம் எனக்கு சொல்லுங்கோ. ஸ்ரோதுமிச்சாமி அகம் பிரம்மன். ஹே பிரம்மன், ஹே பிராமணோத்தமரே, நான் இதை கேட்க விரும்புகிறேன். விஸ்தரேண கதாம் இமாம் விஸ்தாரமாக இந்த கதையை சொல்லணும். இப்போ இந்த தேவியோட ஆரம்பித்து மொத்த கதையை இப்போ தான் கேட்குறார். இது நம்ம பாகவதத்துலேயும் பார்த்தோம். ஒரு கேள்வி ஒரு சர்க்கா ஒரு இது ஃபுல்லாகவே கேள்வியாக கேட்டுருப்பார் இல்லையா. 10-20 கேள்வி கேட்பார் யார் சுகர்கிட்ட நம்ம பரீட்சித்து. அதுக்கப்புறம் தான் அவர் விஸ்தாரமாக சொல்ல ஆரம்பிப்பார். அது மாதிரி இங்கே விஸ்தாரமாக கேட்க ஆரம்பிச்சிட்டார் இவர். व्यास उवाच दुर्गमः प्रश्नभारो अयं कुतः राजन् त्वया अधुना ब्रह्मादीनां समुत्पत्तिः कस्मात् इति महामते. ஸோ வியாசர் சொல்கிறார், துர்கமக பிரஷ்ன பாரோ அயம் பயங்கரமான கேள்வி கேட்டுட்டேப்பா, ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுன்னு வேறு சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப துர்கமக வெரி டிஃபிகல்ட்னு அர்த்தம். பிரஷ்ன பாரக என் பெரிய கொஸ்டின் இது கேட்டிருக்கேன், இவ்வளோ கேள்வி கேட்டேன் நீ. குத்தக ராஜன் தொயா அதுனா கிருத்தகன்னு நீ செய்து விட்டா. இந்த ஒரு கேள்வியை நீ கேட்டுட்டேப்பா இன்னைக்கு. பிரம்மாதீனாம் சமுத்பத்தகி பிரம்மா முதலியவர்களோட சிருஷ்டியிலேருந்து நீ ஆரம்பித்து கேட்டுட்டாய் உற்பத்தி எப்படின்னு. கஸ்மாத் இதி மகாமதே எப்படி வந்தது என்று நீ மகா புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்காய். एतदेव मया पूर्वं पृष्टः असौ नारदो मुनिः विस्मितः प्रत्युवाच इदम् उत्थितः शृणु भूपते. ஓகே, ஸோ ஏததேவ மயா பூர்வம். எப்போ நான் இது நான் கேட்டதை உனக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் இதே கேள்வியை நான் கேட்டேன், நீ இப்போ கேட்டேன் என்னை பார்த்து. இதே கேள்வியை நான் முன்னாடி கேட்டேன். யார்கிட்ட? நாரதகா முனிகி அசௌ நாரத முனிவர்கிட்ட. எல்லாம் நாரதர் தான் ஆரம்பிக்கணும் எல்லாருக்குமே. ராமாயணமானாலும் பாகவதமானாலும் இந்த தேவி பாகவதனாலும் இங்கே அவர் தான் முதல்ல வந்துடுறேன். ஸோ அசௌ நாரதகா முனிகி அந்த நாரத முனிவர்கிட்ட இதே கேள்வியை நான் கேட்டேன்.
விஸ்மிதா அவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னம்மா கேள்வி கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பிரத்யுவாச்ச இதம். ஸோ அவர் எனக்கு பதில் கொடுத்தார். உத்திதகா சுணு பூபதே. உத்திதகான்னு சொன்னால் இங்கே உத்திதகான்னு எழுந்து நின்றுங்கிற அர்த்தம் கிடையாது. உத்தரம் தியா, உத்தரம் தான் பதில் கொடுத்தார். ஸோ அவர் அதுக்கு கரெக்டான வார்த்தையே எனக்கு பதிலை உத்தரம் கொடுத்தார். சுணு பூபதே, அதை நான் சொல்கிறேன், இப்போ நீ கேளு பூபதே. ஹே ராஜா ஜனமேஜயா. உத்திதகான்னு போட்டோம்னா கேம் ஃபோர்த்துன்னு எடுத்துக்கலாம். இட் கேம் அவுட் ஆஃப் கேம். அப்படி எழுந்திருக்கிறதும் அப்படி தானே, அவர் அப்படியே எழுந்து வர்றதுங்கிற ஹீ இஸ் கமிங் ஃபோர்த் அப்படி சொல்ல முடியும். அந்த கான்டெக்ஸ்டில் இப்போ பதில் சொன்னார்னு எடுத்துக்கலாம். கஸ்மிம்ச்ச சமயேச்ச அகம் கங்கா தீரே ஸ்திதம் முனிம் அபஷ்யம் நாரதம் சாந்தம் சர்வஜம் வேதவித்தமம். ஒரு சமயம், கஸ்மிம்ச்ச சமயம், ஏதோ ஒரு சமயத்தில், அகம் கங்கா தீரே ஸ்திதம் முனிம், கங்கா நதிக்கரையில் நான் இருந்தேன். அப்போ அங்கே முனிவர் வந்தார். அந்த நின்று கொண்டிருந்த நாரதரை, கங்கா தீரத்தில் கங்காய் நதிக்கரையில் நின்று கொண்டிருந்த நாரதரை, முனிம் நாரதம் அபஷ்யம், அந்த முனிவரான நாரதரை நான் பார்த்தேன். சாந்தமாக இருக்க, அமைதியாக இருந்தார் நாரதர். அப்படியே சைலண்ட்டாக உட்காண்டிருந்தார். அங்கே சர்வஜம், எல்லாம் அறிந்தவர் அந்த நாரதர். வேதவித்தமம், வேதத்தை முற்றிலும் அறிந்த அந்த நாரதரை நான் பார்த்தேன். दृष्ट्वा अहं मुदितः भूत्वा पादयोः अपतं मुनेः तेन आज्ञप्तः समीपे अस्य संविष्टश्च वरासने. ஸோ அவரை பார்த்த உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். திருஷ்டுவா, அவரை பார்த்து, அகம் முதித்தக, ரொம்ப ஆனந்தப்பட்டேன் நான். பூத்வா, அப்படி இருந்து, பாதயோகோ அப்பதம், காலில் போய் விழுந்தேன். முனிவரோட காலில், முனேகே பாதயோகோ அப்பதம், அப்பதம்னு நான் விழுந்தேன். ஸோ தேன் ஆக்ஞப்தக சமீபே அஸ்ய, அவர் கூப்பிட்டார், வா வா உட்காரு சொன்னார். ஸோ அவரால் சொல்லப்பட்டு, அவரால் ஆக்ஞாபிக்கப்பட்டு, சமீபே அஸ்ய, அவர் கிட்டக்க போய், சம்விஷ்டச வராசனே, வரமான ஒரு ஆசனத்தில் நான் உட்கார்ந்தேன். சம்விஷ்டகன்னு உட்கார்ந்தேன். முனேஹே. ஓகே. ஸ்ருத்வா குஷலவார்த்தாं வை தம் அப்ருச்சம் விதேகே சுதம் நிவிஷ்டம் ஜான்ஹவி தீரே நிர்ஜனே சூக்ஷ்ம பாலுகே. பாலுகேன்னு போட்டிருக்கு. பாலுகே தான், பாலுகே ரெண்டு வரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே. குஷல வார்த்தாம். ஸோ நல்லா இருக்கலா, நீங்கள் எப்படி இருக்கு, இதான முதல்ல கேட்பா, சௌக்கியமா, அதெல்லாம் கேட்டுட்டு தம் அப்ருச்சம், அப்புறம் தான் நான் கேட்டேன். விதேகே சுதம், விதி யார்? பிரம்மா, விதியோடு பிள்ளை, பிரம்மாவின் பிள்ளை நாரதர். ஸோ நாரதரை நான் கேட்டேன். ஜான்கவி தீரே நிவிஷ்டம், ஜான்கவி அதை கங்கை தீரத்தில் இருந்து கொண்டிருந்த அந்த நாரதரை பார்த்து, நிர்ஜனே, யாருமே இல்லை, தனியாக நிற்கிறார் நாரதர் அந்த இடத்துல. நான் போய் அவற்றை கேட்டேன். சூக்ஷ்ம வாலுக்கேன்னு நுண்ணிய மணல்கள், அதான் ரொம்ப சாஃப்ட் சாண்டு. வாலுக்கம்னா மணல்னு அர்த்தம். மிருத்திகான்னா களிமண். மிருத்திகான்னு சொன்னால் களிமண்ணுக்கு மிருத்திகான்னு பேர். இது இதில் இருக்குமே, ஆற்றங்கரையில் இருக்கிற மணலுக்கு வாலுக்கம்னு பேர். இது சூஷ்ம வாலுக்கம்னா பொடி மணல். அப்படி பொடி மணல் இருக்கக்கூடிய கங்கை நதிக்கரை நிற்கக்கூடிய அவரை பார்த்து நான் கேட்டேன். முனே அதிவிததஸ்ய அஸ்ய பிரம்மாண்டஸ்ய மகாமதே கஹ கர்த்தா பரமக ப்ரோக்தக தன்மே ப்ரூஹி விதானதக. முனே, ஹே நாரதா, அதிவிததஸ்ய, விததிகின்னு சொல்றாக, செய்யப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட, விஸ்தாரமாக செய்யப்பட்ட. ஸோ இப்படி பிரம்மாண்டம், அஸ்ய பிரம்மாண்டம், இந்த பிரம்மாண்டம் அப்படி பெருசாக உண்டாயிருக்கு. ஸோ இப்படி விஸ்தாரமாக உண்டாயிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டத்தினுடைய, ஹே மகாமதே, மகா புத்திசாலியான முனிவரே நாரதா, கக பரமகா புரோக்தா கர்த்தா,
யார் புரோக்தகன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டித்தவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தா புரோக்தக, கர்த்தாவாக யாரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த பிரம்மாண்டத்துடைய சிருஷ்டிக்கு. தன்மே ப்ரூஹி, அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்க. யார் இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ணினாங்கிறதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். விதானத்தக, இன் டீட்டெயில். ஸோ இதை எப்படி இவ்வளோ விஸ்தாரமாக பண்ணியிருக்கா இந்த பிரம்மாண்டத்தை, அதை நீங்கள் எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கோ. கஸ்மாத் ஏதத் சம் உற்பன்னம் பிரம்மாண்டம் முனிசத்தம அனித்யம் வா ததா நித்யம் தத் ஆக்ஷக்ஷ்வ த்விஜோத்தம. த்விஜோத்தமன்னு கூப்பிட்றார். பிராமணோத்தமரே, த்விஜன பிராமணன். ஸோ பிராமணோத்தமரே, கஸ்மாத் ஏத்தத், ஏத்தத்தினாலே உலகம் பிரம்மாண்டம், அல்ல ஏத்தத்துன்னு பேர். இதம் அப்படின்னு சொல்லுவோம், ஏத்தத்துன்னு சொல்லுவோம், உலகத்தை அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த பிரம்மாண்டம் கஸ்மாத் சமுத்பன்னம், எதிலிருந்து வந்தது, எதிலிருந்து இந்த பிரம்மாண்டம் ஏற்பட்டது. முனிசத்தம, சிறந்த முனிவரே சொல்லுங்க. அனித்யம் வா ததா நித்தியம், இது நித்தியமான வஸ்துவா இல்லை அழியக்கூடிய வஸ்துவா? அனித்தியமானதா, எப்போவுமே இருக்குமா இல்லை அழிஞ்சு போயிடுமா? ததா ஆச்சஸ்வா, ததா ஆச்சஸ்வா, அதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் திஜோத்தமரே. ஏககர்த்ருகம் ஏதத்வா பகுகர்த்ருகம் அன்யதா அகர்த்ருகம் ந காரியம் ஸ்யாத் விரோதோ அயம் விபாதி மே. சொல்கிறார், ஒரே ஆள் பண்ணியிருக்காளா இந்த பிரம்மாண்டம் முழுசும், ஒரே ஒருத்தரே பண்ணியிருக்கா. ஏககர்த்ரு, ஒரு கர்த்தா, ஒரே ஒருத்தரை இதை பண்ணியிருக்காளா இந்த உலக பிரம்மாண்டத்தை. பகுகர்த்ருகம், பல பேர் சேர்ந்து இதை உண்டாக்கினாளா கேட்குறேன். கர்த்திருக்கம் இல்லை, யாருமே இல்லை, யாருமே உண்டாக்கலே, தானே த பிக் பேங் தியரின்னு சொல்கிறான் இல்லையா, இங்கிலீஷ்காரன் என்ன சொல்கிறான், த பிக் பேங் தியரின்றான். ஒரு நாளைக்கு வெடிச்சு அப்படியே பிரம்மாண்டமாக வந்துருத்து அப்படிங்கிறான். ஸோ அப்படி அகர்த்திருக்கம், ஒரு கர்த்தாவுமே இல்லாமல் இந்த உலகம் வந்துருத்தான். அது 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 வராது, அப்படி இருக்காது அப்படின்னு இவரே சொல்லிக்கிறார். ஸோ ஜனமேன்னு சொல்கிறார், கர்த்தாவே இல்லாமல் இது வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சியாத்து, ஒருவேளை அப்படி வந்திருக்காது கர்த்தா இல்லாமல். விரோதோ அயம் விபாதிமே, ஆக மொத்தம் எனக்கு ஒரே விரோதமாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒருத்தர் பண்ணாலா, பல பேர் பண்ணாலா, பண்ணவே இல்லையா, யாருமே பண்ணலையா, இப்படி பலவிதமான சந்தேகங்கள் எனக்குள்ள இருக்குது. விபாதி, எனக்கு தோன்றுகிறதுன்னு சொல்கிறேன். इति संदेह संदोहे मग्नं मां तारय अधुना विकल्पकोटिः कुर्वाणं संसारे अस्मिन् प्रविस्तरे. இது சந்தேக சந்தோகம், சந்தோகம்னாலே கறக்கிறதுன்னு சொன்னோம். வரிசையாக சந்தேகமாக வந்துகிட்டே இருக்கு எனக்குங்கிறார். பாலை கறந்துகிட்டே இருக்க மாதிரி எனக்கு மனசில் சந்தேகம் அப்படி குச்சி வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறார். எனக்கு அப்படி சந்தேகம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய சந்தேகங்களை மக்னமாக அதிலே முழுகிட்டேன். நான் என்னுடைய சந்தேகங்கள்லேயே நான் முழுகியே போயிட்டேன். மக்னம்மா தாரையா அதுனா, இந்த சந்தேகத்திலேருந்து எங்களை மீட்டெடுங்கோன்னு சொல்கிறேன். ஸோ அதாவது சந்தேகத்தோடு உள்ள ஞானத்துக்கு ஞானம்னு தான் பேர். சந்தேகம் இல்லாத ஞானத்துக்கு சம்யக் ஞானம்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் வித்தியாசமாக சொல்லுவாள். சந்தேகம் நீங்கிய ஞானத்துக்கு தான் சம்யக் ஞானம்னே பேர். ஸோ அது மாதிரி எனக்கு சம்யக் ஞானம் வேணும், எனக்கு சந்தேகம் பலது இருக்குது. அதனால் தாரையா அதுனா, நீங்கள் தான் இப்பொழுது என்னை அதிலிருந்து தாண்டுவிக்கணும். விகல்ப கோட்டிஹி குர்வானம் சம்சாரே அஸ்மின் பிரவிஸ்தரை, அதாவது பிராவிஸ்தாரம், ரொம்ப விஸ்தாரமான இந்த சம்சார உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ விகல்ப கோட்டிஹி, இதில் பலவிதமான விகல்பங்கள் ஏற்படுறது, அதாவது பல கற்பனை பண்ண முடியுது. இந்த பிரம்மாண்டம் எப்படி வந்திருக்கும், யாரால் பண்ணப்பட்டிருக்கும், இப்படி விகல்பமான விபரீதமான ஒன்றுக்கொன்று வித்தியாசமான பலவிதமான கற்பனைகள் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான விகாரங்கள், விகல்பங்கன்னு பலவிதமான எண்ணங்கள் தோன்றுறது. இதை பற்றி நினைக்கும் போது பல எண்ணங்கள் தோன்றுறது. ஸோ அதனால இந்த சந்தேகத்திலேருந்து என்னை நீக்கணும்னு கேட்குறார் ஜன்மேஜயன். ब्रुवन्ति शङ्करं केचित्
மத்வா காரண காரணம் சதாசிவம் மகாதேவம் பிரளய உற்பத்தி வர்ஜிதம் ஆத்மா ராமம் சுரேஷம் ச திரிகுணம் நிர்மலம் ஹரம் சம்சார தாரகம் நித்யம் சிருஷ்டி ஸ்திதி அந்த காரணம். ஓகே, இப்போ சிவன் தான் உண்டாக்கினாரா? முதல் கேள்வி கேட்குறேன். புருவந்தி சங்கரம். சங்கரம்னு அவர் பேர் என்னது? எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டாக்குபவர், அதனால் அவருக்கு சங்கரன்னே பேர். ஷம் கரோதி இது சங்கரக. ஸோ அதனால் நமக்கு அந்த சங்கரன் தான் கேச்சித். சில பேர் இப்படி சொல்கிறான், மத்துவா காரண காரணம். அதாவது இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஒரே காரண பொருள் யாருன்னு சொன்னால் அது சிவன், சதாசிவன்னு சொல்கிறான், மகாதேவன்னு சொல்கிறான். பிரளய உற்பத்தி வர்ஜிதம். அவர் தனக்கு ஒரு லயம் கிடையாது, தனக்கு ஒரு பிறப்பு கிடையாது. உற்பத்தி அவருக்கு தனக்குன்னு சொல்லும்போது அந்த சிவனுக்கோ அந்த சதாசிவனுக்கு பிறப்பும் மறைவும் பிரளயமும், அதான் மறைவு. இப்போ நம்ம சாகிறது நம்மளுக்கு பிரளயம், அது மாதிரி அவருக்கு தனக்கு அந்த பிரளயமோ உற்பத்தியோ அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சிவன் தான் இந்த உலகத்தை ஏற்படுத்தினார்னு சொல்கிறான் புருவந்தி. ஆத்மாராமம், அவர் எப்படிப்பட்டவர்? தன்னுடைய ஆத்மாவிலேயே தான் அப்படியே மக்னமாக மூழ்கி இருக்கக்கூடியவர். வெளியிலேருந்து அவருக்கு எந்த ஆனந்தமோ துக்கமோ எதுவுமே அவர் கிடையாது. எல்லாமே உள்ளுக்குள்ளேயே அவர் அனுபவிச்சுட்டு இருப்பார், உள்ளே இருப்பார். சுரேஷம், தேவர்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடியவர். திரிகுணம், 3 குணங்களும் அவர்கிட்ட தான் வருது. நிர்மலம், ஸோ 3 குணங்கள் அவர்கிட்டருந்து வரக்கூடியவை, அந்த குணங்களோடு கூடியவர். ஆனால் அவர்கிட்ட ஒட்டாது, அது நம்ம புரிஞ்சுக்கணும். திரிகுணத்தோடு கூடியவர்னால் அந்த திரிகுணங்கள் அவரை ஒன்றும் பண்ண முடியாது, அவற்றிலிருந்து வெளியில் வரும், அவ்வளோதான். நிர்மலம், ஒரு விதமான குற்றமும் இல்லாதவர். ஹரம், ஹரன்னா சிவன். ஸோ அப்படிப்பட்டவர். சம்சார தாரகம், இந்த சம்சாரத்துலேருந்து நம்மளை எல்லாம் தாண்டி வைத்து நம்மளை அவர் கூட கொண்டு செல்லக்கூடியவர். அப்பேற்பட்ட சிவன் நித்தியமானவர், என்றைக்கும் இருக்கக்கூடியவர், அழிவே கிடையாது. சிருஷ்டி ஸ்திதி அந்த காரணம், எல்லாத்தையுமே சிருஷ்டி உண்டாக்குவதற்கும் ஸ்திதி காப்பாற்றுவதற்கும் அந்த முடிப்பதற்கும் காரணமான அந்த சதாசிவன் தான் இந்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தினார்னு சில பேர் சொல்லறா. अन्ये विष्णुं स्तुवन्ति येनं सर्वेषां प्रभुमीश्वरं परमात्मानम् अव्यक्तं सर्वशक्तिसमन्वितं भुक्तिदं मुक्तिदं शान्तं सर्व आदिं सर्वतोमुखं व्यापकं विश्वशरणं அநாதிநிதனம் ஹரிம். ஓகே, சில பேர் சொல்கிறா விஷ்ணு தான் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணம். ஸோ விஷ்ணு ஸ்துவந்தி, இது விஷ்ணுவை ஸ்துதிக்கிறார்கள். ஏனம், அவரை சர்வேஷாம் பிரபும், எல்லாருக்கும் பிரபுவானவர் அவர்தான், எல்லாருக்கும் ஈஸ்வரனானவர், சர்வசக்தர் அப்படின்னு அவர் அந்த விஷ்ணுவை சொல்கிறார்கள். அந்நிய பிறர் பரமாத்மானம், அவர் யார்? பரமாத்மா, எல்லாருக்கும் ஆத்மாக்களுக்கும் மேலான பரமாத்மா. அவ்யக்தம், அவ்யக்தம்னு சொன்னானது ரொம்ப சூஷ்மமானவர், யாராலும் அறிஞ்சிக்க முடியாது. இல்லை மூலப்பிரதானம், பிரதானம், மூலப்பிரகிருதி எல்லாம் சொல்கிறோமே, அதெல்லாமே அவ்யக்தம்னு பேர். அன்மேனிஃபெஸ்ட் கண்டிஷன் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை தான் அவ்யக்தம் அப்படின்னு சொல்கிறோம் அதை. ஸோ சர்வசக்தி சமன்விதம், எல்லா சக்தியோடு கூடியவராக. புக்திதம், புக்தின்னு சொன்னாலே புக்தி முக்தி பிரதாயினின்னு சொல்கிறோம். தேவியை சொல்லும்போது புக்தி முக்தி பிரதாயினி. புக்தின்னா இந்த லோகத்தில் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு போகங்கள் தரா இல்லையா, அதுதான் புக்தி. நம்ம அனுபவிக்கிறோமே அந்த போகங்கள், அது புக்தி. ஸோ புக்திதம், அந்த போகத்தை கொடுக்கக்கூடியவர், சம்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த போகத்தை தரக்கூடியவர். முக்திதம், மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவர், நம்ம பின்னாடி போகும்போது பரலோகத்தில் மோட்சத்தை தரக்கூடியவர். சாந்தமானவர் அந்த விஷ்ணு. சர்வ ஆதி, எல்லாருக்கும் முதலில் பிறந்தவர், ஆதி புருஷன். சர்வதோமுகம், எல்லா புறமும் அவரோட பார்வை இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓம்னி ப்ரெசன்ட், எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு போகிறவர், எல்லா இடத்துலையும் அவருக்கு முகம் இருக்கும். அப்படி எல்லா சகஸ்ர சீஷா புருஷகன்னு சொல்கிறோம், அதுதான் இங்கே. ஸோ வியாபகம், எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறார். விஸ்வசரணம், உலகமே அவர்கிட்ட ஆதாரமாக இருக்குது. உலகம் அவர்கிட்ட தான் வந்திருக்கு, உலகமே அவரை சரணாகதி பண்ணுறது. அப்படி சரண்யராக அவர் இருக்கார். அநாதி நிதனா, அவருக்கு ஆனால் தனக்குன்னு வரும்போது ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. நிதனம்னா ஷாவு, அவருக்கு ஒரு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. அப்பேற்பட்ட ஹரிம், அந்த ஹரியை இந்த பிரம்மாண்டத்துக்கு கர்த்தான்னு சில பேர் சொல்கிறா. ஜனமேஜன் எல்லாம் பதிலே அவரே சொல்லி, நான் கேள்வி அவரே, நான் பதிலும் நானேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஒன்றுனா.
दातारं च तथा च अन्ये ब्रुवन्ति सृष्टिकारणं तमेव सर्ववेत्तारं सर्वभूतप्रवर्तकं चतुर्मुखं सुरेशानं नाभिपद्मभवं विभुं स्रष्टारं सर्वलोकानां सत्यलोकनिवासिनं. ஸோ அடுத்தது பிரம்மா. ஸோ தாத்தாரம் பிரம்மாவை ததாச்ச அந்யே மற்றவா சொல்கிறா, புருவந்தி சொல்கிறா, மற்றவா சொல்கிறா பிரம்மா தான் எல்லாமே காரணம், அவர் தான் முதல்ல வந்தார், அவர் தான் எல்லாம் சிருஷ்டி பண்ணார், சிருஷ்டி காரணமே அவர் தான். தமேவ சர்வ வேத்தாரம், அவர் தான் எல்லாம் அறிந்தவர், வேதா எல்லாத்தையும் அறிந்தவர், எல்லாம் அவரே தான், அந்த பிரம்மா தான். சர்வபூத பிரவர்த்தகம், எல்லாருக்குள்ளேயும் பிரவர்த்தி பண்ணிட்டு எல்லாரையும் நடத்தி வச்சுட்டு எல்லாருக்குள்ளே இருந்து அப்படி பிரவர்த்திக்கக்கூடியவர் பிரம்மா. சதுர்முகம், 4 முகத்தை உடையவர். சுர ஈசானம், தேவர்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடியவர். நாபி பத்மபவம் விபும், அதாவது விஷ்ணுவுடைய நாபியிலிருந்து வந்தவர், நாபி பத்மத்திலிருந்து வந்தவர். பவம் விபும், விபுவாக, அதாவது எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர். விபு வியாபனந்தான் விபுன்னு வருது, எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர். சிரஷ்டாரம், சிருஷ்டிகர்த்தா அவரே. சர்வலோகானாம் சிருஷ்டாரம், எல்லா லோகத்தையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணார். சத்தியலோக நிவாசினம், அவர் எங்கே இருக்காருன்னா அவருடைய லோகம் எதுன்னு கேட்டால் சத்தியலோகத்தில் அவர் வசிக்கிறார். அப்படிப்பட்ட பிரம்மா தான் இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டித்தார்னு சில பேர் சொல்கிறாளே. தினேஷம் பிரவதந்தி அன்யே சர்வேஷம் வேதவாதினக ஸ்துவந்தி சைவ காயந்தி சாயம் பிராத்தக அதந்திரிதாக. சில பேர் சொல்கிறா தினேஷம், தினத்துக்கு ஈசனான சூரியன், டே உண்டாக்கக்கூடியவன் யார்? சூரியன். சில பேர் சொல்கிறா பிரவதந்தின்னு சொல்கிறார்கள். அன்யே சில பேர் சர்வேஷம், சர்வத்துக்கும் ஈசன் அவர்தான், அவர்தான், இந்த சூரியன் தான் எல்லாத்தையுமே உண்டாக்கியிருக்கார். வேதவாதினக, வேதத்தை அறிந்தவர்கள் சில பேர் இப்படி சொல்கிறான், சூரியன் படைத்தார். சுவந்தி சைவ காயந்தி, ஸோ அதனால சாயம் பிராதக, சாயங்காலமும் காலம்பரமும் அந்த சூரிய பகவானை அதந்திரிதாக, சோம்பலே இல்லாமல் இவா எல்லாரும் ஸ்துவந்தி, வேதம் படிக்கக்கூடியவா வேதவாதினக, அவள் என்ன பண்ணுறா, இந்த சூரிய பகவானை படைப்பாளியாக கருதி அவரையே ஸ்துதி பண்ணுகிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள்னு சொல்கிறேன். யஜந்தி ச ததா யஜந்தி ததா யக்ஞே வாசவம் ச, ஓ சார் நான் படிக்கல இல்லை. யஜந்தி ச ததா யக்ஞே வாசவம் ச சதக்ரதும் சஹஸ்ராட்சம் தேவதேவம் சர்வேஷாம் பிரபும் உல்வனம் யக்ஞ அதீஷம் சுர அதீஷம் திரிலோக ஈஷம் சச்சீபதிம் யக்ஞானாம் சைவ போக்தாரம் சோமபிரியம். ஓகே, சோமபிரியம். யஜந்தி ததா யக்ஞே, அப்போ வாசவன், அப்போது இந்திரனை யக்ஞே வாசவம் சதக்ருத்தும். ஸோ இங்கே அவர் படைக்கிறாராங்கிறத அந்த மாதிரி கேட்கல. அது மாதிரி சில பேர்லாம் வாசவனை ரொம்ப பெரியவனாக கொண்டாடி நிறைய பேர் அவரை கொண்டாடுறாளே, இந்திரனை கொண்டாடுறா. சூரியனை சில பேர் கொண்டாடுறான்னு பார்த்தா சில பேர் இந்திரனை கொண்டாடுறா. வாசவனை யக்கத்தில் அந்த சதக்ருது 100 யாகம் பண்ணி அந்த இந்திர பதவியை அடைந்த அந்த வாசவனை நிறைய பேர் யாகத்தின் வழியாக அவனை கொண்டாடுகிறார்கள், அவனுக்கு யாகத்தை பண்ணுறா. சகசிராட்சம், 1000 கண்ணுடைய அந்த இந்திரனை, தேவர்களுக்கெல்லாம் தேவனான, எல்லாம் அவன் தானே ஹெட்டு. ஸோ தேவதேவனான அந்த வாசவனை, சர்வேஷாம் பிரபும் உல்வனம், உல்வனம்னு சொன்னால் பவர்ஃபுல்னு அர்த்தம், உல்வனம். ஸோ பவர்ஃபுல்லான அந்த இந்திரனை, பிரபுன்னு பிரபாவம் இருக்குது அவருக்கு, அப்படிப்பட்ட பிரபாவம் இருக்கிறது, மிகுந்த அந்த இது இருக்குது, வீரம் பராக்கிரமம், இப்படிப்பட்ட பிரபாவங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்கிறனால அவரை எல்லாருமே ஸ்துதி பண்ணிட்டுருக்கா, யாகம் பண்ணுறா. யஜ்ஞத்துக்கெல்லாம் அதீஷம், யாகத்துக்கெல்லாம் இந்திராய ஸ்வாஹாஹா அப்படி தானே இந்த ஹவிசு கொடுக்குறா. அப்போது அதனால் யஜ்ஞத்துக்கெல்லாம் அதீஷனானவன், சுரர்களுக்கெல்லாம் அதி ஈஷனானவர்,
திரிலோக ஈஷம் பூ புவக சுவக என்று 3 லோகங்களுக்கும் தலைவனான அந்த இந்திரன், ஷசீபதிம் ஷசிதேவியினுடைய கணவனான இந்திரன், யஜ்ஞானம் சைவ போக்தாரம் யஜ்ஞத்துக்கெல்லாம் அனுபவிக்கக்கூடியவன். எல்லாருமே யாகத்தை இந்திரனுக்கு தான் கொடுக்குறா, ஆனால் இந்திரன் வழியாக கேசவனுக்கு போய்டுறது. ஸோ இந்திரன் ரூபத்தில் யார் நான் கடைசியில் நான் தான் யஜ்ஞத்துக்கெல்லாம் நான் தான் சாப்பிட்றேன்ப்பா, நான் தான் போக்தான்னு சொல்லிடுறார் பகவான். ஸோ இவர் கேட்குறார், ஜனமேஜயன் கேட்குறாரு, யஜ்ஞத்துக்கெல்லாம் போக்தாவாக அனுபவிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய இந்திரன் சோமபம் சோமரசத்தை குடிக்கக்கூடியவன். யாகத்தில் சோமரசம் கொடுப்பான். சோமலதான்னு ஒரு கொடி இருக்குது, அதுலேருந்து பிழிஞ்சு அந்த சோமலத்தையிலேருந்து வரக்கூடிய அந்த ரசம் அவனுக்கு இந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை திருப்திப்படுத்துறதுக்காக சோமபம் சோமரசத்தை குடிக்கக்கூடியவன். சோமபிரியம், அதாவது சோமரசத்தை யாரெல்லாம் வந்து குடிக்கிறார்களோ அவளுக்கெல்லாம் பிரியமானவன். ஸோ தான் மட்டும் குடிக்கிறதுல யாரெல்லாம் சோமரசத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாளோ அவளுக்கெல்லாம் இவன் ரொம்ப பிரியமானவனாக இருக்கிறான். யஜ்ஞானாம் அது மாதிரி சோமப்பா ஃபஸ்ட்டு பா. வருணம் ச ததா சோமம் பாவகம் பவனம் ததா யமம் குபேரம் தனதம் கணாதீஷம் ததா அபரே. ஸோ இன்னும் கேள்வி விடலை அவர். ஸோ வருணனா யார் பிரம்மாண்டத்தை படைச்சா? வருணன் படைச்சாரா? ததா சோமம், சோமன் சந்திரன், சௌமியமானவன் சந்திரன். ஸோ சோமன்னு பேர் சௌமியமாக இருக்கிறான், சுமுகமான முகமே ஒரு அழகு, சௌமியமாக இருக்கக்கூடிய முகம், அதனால சோமன்னு சந்திரன். பாவகம் அக்னி. ஸோ பவு ப்ளஸ் அக்கா அப்படி பிரிக்கணும். பவுனாலே நமக்கு வந்து புனிதத்தன்மை கொடுக்கக்கூடியது, அதுதான் தாத்து. ஸோ அதனால் புனிதத்தை கொடுக்கக்கூடியது அக்னி, அதனால் அக்னி பாவகம்னு அக்னி. பவனம் காற்று, பவனம்னாலும் க்ளீன் பண்ணுறது, புனிதத்தை கொடுக்கக்கூடியது, அதனால் காற்று பவனம். யமன் தான் படைச்சானா, இல்லை குபேரன் படைச்சானா? அப்படியே அஷ்டதிக பாலகர்களை சொல்லிட்டானுங்க, எல்லா அஷ்ட லோகபாலகர்களையும் சொல்லிடுறார் இவன். குபேரனா தனதம் குபேரன், தனத்தை கொடுக்கக்கூடிய குபேரன். கணாதீஷம்னு சொன்னானே எனது கணங்களுக்கெல்லாம் தலைவனான கணபதி. ஸோ அந்த கஜமுகன் தான் படைத்தாரா? யார் தான் படைச்சா இந்த பிரம்மாண்டத்தை? ஸோ ததா அபரை, இல்லை இவாளெல்லாம் விட்டுட்டு வேற யாரும் இருக்காளான்னு கேட்குறார். ஹேரம்பம் கஜவக்திரம் ச சர்வகாரிய பிரசாதகம் ஸ்மரணாத் சித்திதம் காமம் காமதம் காமகம் பரம். ஹேரம்பம் பிள்ளையாருக்கு ஒரு பேர், ஹேரம்பங்கிறதுக்கு அர்த்தம் தெரியல எனக்கு, பார்க்கலாம். ஸோ ஹேரம்பம் கஜவக்திரம் யானை முகத்தோன், அப்புறம் சர்வகாரிய பிரசாதகம் எல்லா காரியத்தையும் நமக்கு பிரசாதம் பண்ணி கொடுப்பார், அருள் பண்ணி கொடுப்பார். அதனால தான் முதல்ல அவரை கும்பிட்டுடுறது, விகிடமெல்லாம் நீக்கிறதுக்கு அவரை கும்பிட்டுடுறோம் இல்லையா? ஸோ எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர், பிரசாதம் பண்ணக்கூடியவர். ஸ்மரணாத் நினைச்சாலே போரும் சித்திதம், சித்தியை கொடுக்கக்கூடியவர், பலனை கொடுக்கக்கூடியவர் விளையாட நினைச்சாலே. காமம் காமதம் இஷ்டம் போல வேண்டியத்தை கொடுக்கக்கூடியவர். காமகம்னு அவர் வந்து எங்கே வேணால் இஷ்டம் போல் அவர் போக முடியும், அப்படிப்பட்ட இஷ்டம் போல எங்கும் செல்லக்கூடியவர். பரமமான அந்த ஈசன் கணாதீசன் தான் இந்த உலகத்தை படைத்தாரா? பவானீம் கேச்சன ஆச்சாரியாக பிரவதந்தி அகில அர்த்ததாம் ஆதிமாயாம் மகாசக்திம் பிரகிருதிம் புருஷ அனுகாம். ஸோ பவானியை சொல்கிறா. சில இப்போ தான் வரார், தேவிட்ட இப்போ தான் வரார். பவானின்னு சொல்கிறாளே, அந்த பவானியை தான் உலகில் ஆச்சாரியர்களெல்லாம் சொல்கிறா. கேச்சன ஆச்சாரியாக சில ஆச்சாரியர்கள்லாம் சொல்கிறா. அகில அர்த்ததாம் எல்லாத்தையும் கொடுப்பேன். அகில புருஷார்த்தம், அர்த்தம்னா புருஷார்த்தம், அகில புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த தேவி பண்ணியிருக்கான்னு சொல்கிறான். ஆதி மாயா, அவள் தான் மாயா ரூபிணி. முதல்ல அந்த ஆதி மாயாவாக இருந்தவள், மகா சக்தி படைத்தவள். மாயாவுக்கு இன்னொரு பேர் தான் சக்தின்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, முதல்ல பார்த்துட்டோம். ஸோ பிரம்மா விஷ்ணு எல்லாருக்குமே சக்தியாக, அந்த சக்தி போயிடுத்து விஷ்ணுக்கு ஒன்றும் பண்ண முடியல, உட்காந்துருக்காரு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மகாசக்தி. அப்புறம் புருஷ அனுகாம் பிரகிருதி, அந்த புருஷனு கூடியே ஒட்டின்னு இருக்கக்கூடிய பிரகிருதி என்று அவளை சொல்கிறார்கள்.
ஸோ பிரகிருதியும் புருஷனோடு ஒட்டின்னு இருக்கு. பிரகிருதி வேறு இல்லை, அவரோட உடம்பு தான். பிரகிருதிங்கிறது என்னது? அவரோட உடம்பே விராட்டம் ஆன உடனே அது பிரகிருதி ஆகிடுது. அதுக்கு தேவை அவருடைய மாயா சக்தி, அந்த பவர். ஸோ அதனால் புருஷனை ஃபாலோ பண்ணி அவர் கூடயே இருக்கக்கூடிய பிரகிருதியா. பிரம்மைக இதான் இப்பொழுது. ஓகே. கேச்சன ஆச்சாரியாக, சில ஆச்சாரியர்கள், சில குருமார்கள் என்ன சொல்கிறான்னா, பவானி தான் படைச்சா. ஸோ அப்போ கஜமுகனோட அம்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். பவானோட ஒய்ஃபு பவானி. ஸோ அப்படி பவானியை சொல்கிறார்கள். பிரவதந்தி, அவள் தான் ஆதி மாயா சக்தியும் அவளே. ஸோ ஆதி மாயா ரூபிணியான மகாசக்தி ஸ்வரூபிணியான பகவானுடையே சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மாயை, அந்த பவர். ஸோ அப்படின்னு புருஷ அனுகாம் பிரகிருதிம், அந்த மகாபுருஷன், அந்த புருஷனோடையே ஒட்டின்னு இருக்கக்கூடிய அனுகாம்னு அதையே ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாயா மூல பிரகிருத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மூல பிரகிருதி தான் குணத்தோடு இருக்குது. அந்த மூல பிரகிருத்தின்னு பேர், அதுக்கு மாயைன்னு பேர், பிரதானம்னு பேர், என்ன வேணால் சொல்லலாம் அதை. ஆனால் அதுதான் சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது, மாயா இருக்கக்கூடியது, அது பேர் பிரகிருதி. அது அப்படிப்பட்ட பிரகிருத்தியாக பவானி இருக்கிறாள். அவள் தான் படைத்தாளான்னு கேட்குறேன். ஓகே. பிரம்மைகதா சமாபன்னாம் சிருஷ்டிஸ்திதி அந்தகாரிணீம் மாதரம் சர்வபூதானாம் தேவதானாம் ததைவ ச. பிரம்மைகதா சமாபன்னாம், அதாவது பிரம்மாத்மைக்க ஸ்வரூபிணின்னு சொல்கிறோம் இல்லையா, பிரம்மத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபிணின்னு அர்த்தம். பிரம்மம் வேறில்லை, அவருடைய சக்தி வேறில்லை. அதனால தான் பிரம்மாத்மைக்க ஸ்வரூபிணி அப்படின்னு வருது ஸ்லோகத்தில். ஸோ பிரம்ம ஏகதா, பிரம்மா கூட சேர்ந்து ஒன்றி இருக்கிறாள். சம்மாப்பன்னாம், அவரையே அடைந்திருக்கிறாள் அந்த சக்தி, அந்த பிரம்மத்தோடையே ஊடுருவி இருக்கா. அவளே தான் அந்த பிரம்மத்தை என்ன பண்ணுறா, தூண்டி விடுறா. சிருஷ்டி பண்ணு, அப்புறம் நீ தான் காப்பாற்று தூண்டி விடுறாவ தான் அந்த சக்தி. ஸோ சிருஷ்டி ஸ்திதி அந்தகாரிணி முடிக்கிறதுக்கு எல்லாமே அவதான் காரணமாக இருக்காள். அந்த பிரம்மத்தோடு கூட இருந்து கொண்டு மாதரம் சர்வபூதானாம், இந்த உலகத்தில் படைத்த எல்லாருக்கும் அவளே தான் மாதா, அம்மா. தேவதானாம் ததைவச்சா, தேவர்களுக்கும் அவளே அம்மா. அநாதிநிதனாம் பூர்ணாம் வியாபிகாம் சர்வஜந்துஷு ஈஸ்வரீம் சர்வலோகானாம் நிர்குணாம் சகுணாம் சிவாம். அநாதி நிதனாம், நிதனம்னு சாவுன்னு சொல்லியிருக்கேன். அநாதி நிதனாம்னு அவளுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, பூர்ணமானவள். ஸோ பூர்ணத்துலேருந்து அம்சமாக எது பிரிஞ்சாலும் திருப்பி இருக்கக்கூடியது பூர்ணம்தான். அந்த பூர்ணத்துலேருந்து கொஞ்சம் அம்சம் தான் பூர்ணவதா பூர்ணஸ்ய பூர்ணமாதாய எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்லோகத்தை. அதனால் பூர்ணத்துலேருந்து எதை துளி அம்சத்தை எடுத்தாலும் அது பூர்ணமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட பூர்ணமானவள். வியாபிகாம், எங்கும் நிறைந்தவள், எங்கும் இருக்கக்கூடியவள், வியாபனமாக இருக்காவள். சர்வ ஜந்துஷு வியாபிகாம், எல்லா ஜந்துக்களிலும் ஊடுருவி இருக்காள். ஸோ ஈஸ்வரின்னு சர்வசக்தி படைத்தவள். சர்வலோகானாம் ஈஸ்வரி, 3 லோகங்கள், சர்வலோகம் 14 லோகங்களையும் படைத்து காத்து ரட்சிக்கக்கூடியவள் அந்த ஈஸ்வரி அவளே தான். நிர்குணாம், அவளுக்கு குணமே கிடையாது, குணங்கள் எல்லாம் அப்பாற்பட்டவள் அவள். நிர்குண வடிவினள், ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அதே சமயத்தில் சகுணாம், குணத்தோடு கூடையும் அவள் காட்சி தருவள். அவள் அவதாரம் எடுப்பள், உலகத்திலே வருவள். அப்படி சகுணத்தோடு இருக்கக்கூடியவள். சிவா, மங்களத்தை அருளக்கூடியவள். சிவனாலே மங்களத்தை அருளக்கூடியவள். அப்பேற்பட்ட பராசக்தியாக்கும் அந்த பூர்ணமானவள் சொல்கிறாருங்க ஜனமேஜயன். வைஷ்ணவீம் சாங்கரீம் பிராமீம் வாசவீம் வாருணீம் ததா வாராகீம் நாரசிம்ஹீம் ச மகாலக்ஷ்மீம் ததா அத்புதாம். ஸோ இது அம்படு பவானியோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டார். பவானி படைச்சாளான்னு கேட்குறதுக்கு பதிலாக பவானியோட ரூபத்தெல்லாம் கொடுத்து அவள் இப்படிப்பட்டவள்னு சொல்லிட்டார். இப்போ அடுத்து வைஷ்ணவி, விஷ்ணுவோடைய சக்தி, விஷ்ணுவோடைய மனைவி லக்ஷ்மின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம தேவி பாவத்தில் என்ன சொல்லுவோம், எல்லாரையும் சக்தின்னு ஒரே காமன் நேமாக சொல்லிடுவோம் நம்ம. ஸோ விஷ்ணுவுடைய சக்தி ஸ்வரூபிணி அவள். சாங்கரீம்,
ஸோ சங்கரனோட சக்தியா, பிராக்மீம் பிரம்மாவுடைய சக்தியா, வாசவீம் வாசவன் என்று சொல்லக்கூடிய இந்திரனுடைய சக்தியா, வாருணி வருணனுடைய சக்தியா, வாராகி வராக ரூபமாக எடுத்த பகவானுடைய அந்த சக்தியா, நாரசிம்ஹீம் நரசிம்ஹ வடிவெடுத்த அந்த பகவானுடைய நரசிம்ம அவதாரத்தை எடுத்த பகவானுடைய சக்தியா, மகாலட்சுமீம் ச ததா அத்புதாம். ஸோ இந்த சக்தி எல்லாமே எந்த ஆதிபராசக்தியிலேருந்து வந்ததுன்னு பராசக்தியா மகாலட்சுமின்னு பேர் அதுக்கு. ஸோ அந்த மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருந்து இப்படிப்பட்ட எல்லாருக்கும் சக்தி கொடுத்த அற்புதமான அந்த மகாலட்சுமியாக இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சா அப்படின்னு நம்ம அந்த கேள்வியை அங்கங்கே சேர்த்துக்கணும். வேதமாதரம் ஏகாம் ச வித்யாம் பவதரோஹோ ஸ்திராம் சர்வ துக்க நிகந்திரீம் ச ஸ்மரணாத் சர்வ காமதாம். ஸோ வேதமாதரம் ஏகாம் ச வித்யாம், வேதத்துக்கெல்லாம் அம்மா அவள் தான். ஸோ வேதமே அவளோட காலில் இருந்து தான் இருக்குது. எப்போதும் பகவானுடைய தேவியோட காலில் வேதம் வந்து தன்னுடைய தலையை வச்சுன்னு இருக்கு, நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்குது வேதம். ஸோ வேதத்துக்கு அம்மாவாக இருக்கக்கூடியவள் ஏகாம், ஒன்றே ஆனவள் அந்த மகாலட்சுமி. வித்யாம் பவதரோஹோ ஸ்திராம், அதாவது வித்யாம் அவளே தான் பிரம்ம வித்யைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆத்ம வித்யை பிரம்ம வித்யை இல்லாட்டினா 64 வித்தைகள் சொல்கிறோம் இல்லையா. அந்த வித்தைக்கெல்லாம் ஆரம்பித்தது யார்? தேவி தான். சௌந்தரலகில் என்ன சொல்கிறா, தேவி வந்து சிவனை எல்லா வித்தைகளெல்லாம் உண்டாக்குப்பான்றா. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறா, பஞ்சசாட்சரி வித்தை, அந்த வித்தை, அப்புறம் எல்லா விதமான கலைகள் எல்லாமே 64 கலைகளை அவர் உண்டாக்கிட்டார். அப்புறம் என்ன சொல்கிறா, இல்லை இது போராதுன்னு சொல்கிறான். போராதுன்னு சொன்னோடனே என்ன பண்ணுறதுன்னா, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வித்யா, அதுதான் ஸ்ரீவித்யா. அந்த ஸ்ரீவித்யா மந்திரத்தை படைச்சிட்டு தான் பகவானை ரெஸ்ட் பண்ண விட்டா தேவி. சிவனை இல்லை சும்மா இருக்க விடல அவள், நீ அந்த ஸ்ரீவித்யா மந்திரத்தை கொண்டு வா, அதுக்கப்புறம் யூ கேன் டேக் ரெஸ்ட். அது 64 கலைகளுக்கும் ஆதாரமான ஸ்ரீவித்யை, அதான் ரொம்ப கூடமானது, அது ரகசியமானது. ஸோ அப்படிப்பட்ட வித்யா பவதரோஹோ ஸ்திராம், இந்த சம்சாரம் இருக்கே, பவதரு தரு மரமாக தானே பார்க்குறோம். ஒரு அஸ்வத்தமாகு பிரகிருதின்னு சொல்கிறோம் இல்லையா, அஸ்வத்தமா மரமாக பார்க்குறோம் அதை. ஸோ அப்படிப்பட்ட சம்சார மரத்தை ஸ்திதி ரூபமாக வைத்து கொண்டு காப்பாற்றக்கூடியவள் அந்த தேவி, அந்த மகாலட்சுமி, ஆதி பராசக்தி, என்ன வேணால் சொல்லலாம் அவளை. ஸோ அப்படிப்பட்ட ஸ்திதி ரூபிணியாக இருக்கக்கூடியவள், சர்வ துக்க நிகந்திரீம், எல்லாருடைய துக்கத்தையும் தீர்க்கக்கூடியவள், அதையெல்லாம் நிகந்தானது அடக்கி ஆளக்கூடியவள். ஸோ ஸ்மரணாத் சர்வ காமதாம், நினைச்சாலே எல்லா விருப்பங்களையும் கொடுக்கக்கூடியவள். சர்வ காமன இஷ்டம், நம்முடைய விருப்பங்கள் அதெல்லாமே கொடுக்கக்கூடியவள், அப்பேற்பட்டவள் அந்த மகாலட்சுமி. அவள் தான் இந்த படைப்பாளியா. மோட்சதாம் ச முமுக்ஷூணாம் காமதாம் ச பல அர்த்தினாம் திரிகுண அதீத ரூபாம் ச குண விஸ்தார காரகாம் நிர்குணாம் சகுணாம் தஸ்மாத் தாம் தியாயந்தி பல அர்த்தினக. ஸோ முமுக்ஷூணாம் மோட்சதாம், முமுக்ஷுன்னு யார்? மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள், மோட்சம்தான் வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள், அவர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பேன். ஸோ எதை கேட்டாலும் கொடுக்குறேன்றாலே போன ஸ்லோகத்தில். அதனால முமுட்சுக்கள், மோட்சத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியவள். பல அர்த்தினாம் காமதாம், எனக்கு இந்த பலன் வேணும், அந்த பலன் வேணும், அப்படி ஒரு ரிசல்ட்டுக்காக வேண்டி ப்ரே பண்ணுறா தேவியான்னு சொன்னால் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த எந்த பலனை அவர்கள் விரும்பி அதை அர்த்தினானா பிரார்த்திக்கிறாளோ, எந்த பலனை விரும்பி பிரார்த்திக்கிறாளோ, காமதாம் அந்த இஷ்டத்தை கொடுக்கக்கூடியவள். திரிகுண அதீத ரூபா, 3 குணங்களையும் தாண்டிய ரூபமானவள் அவள். குணவிஸ்தார காரகாம், ஆனால் அவள்கிட்ட இருந்து தான் குணங்களே வருது. ஸோ குணங்களை விஸ்தரிக்கக்கூடியவள், ஆனால் தான் குணங்களுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கக்கூடியவள். நிர்குணாம், அதாவது குணங்களை தாண்டியவள்னு சொன்னார். இப்போ குணமே இல்லாதவள்னு விட்டார். குணம் அவளை நெருங்கவே முடியாது, அவளை தொட முடியாது. ஸோ குணாம், ஆனால் உலகத்தில் வரும்போது அவளுக்கு தேவையான குணங்களை தானே ஏற்றுக்கொள்வாள், அப்படிப்பட்டவள். தஸ்மாத், ஆகவே பல அர்த்தினக, பலனை விரும்பக்கூடியவர்கள் எல்லாரும் தாம் தியாயந்தி, அவளையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. என்ன வேணும் ஏது வேணும்னா கூட தேவி இதை கொடு அதை கொடுன்னு அவளையே கேட்டுட்டு இருக்கா.
நிரஞ்சனம் நிராகாரம் நிர்லேபம் நிர்குணம் கில அரூபம் வியாபகம் பிரம்ம பிரவதந்தி முனீஸ்வராः வேத உபனிஷதி புரோக்தः தேஜோமய இதி क्वचित्. ஓகே, நிரஞ்சனம். அஞ்சனம்னா நார்மலாக கண்மைன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு குறைக்கு அந்த கருப்பை சொல்லுவோம். கருப்புனாலே ஒரு குறை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிரஞ்சனம்னா குறையற்றவள், ஒரு குற்றம் குறை இல்லாதவள், அப்பழுக்கு இல்லாதவள் தேவி. நிராகாரம், ஒரு உருவம் கிடையாது. ஏன்னா அவள் தேஜோமயமாக எப்போ இருக்க நிர்குணமாக இருக்காளோ அவளுக்கு ஒரு ரூபம் கிடையாது. நிராகாரம், ஆகாரம். நிர்லேபம்னா பற்று ஒற்றுமை ஒட்டிக்காது. அவளை வந்து குணம் ஒட்டிக்காது, எதுவுமே அவள்கிட்ட ஒட்டிக்காது. அவள் தனிப்பட்டவளாக இருப்பாள். நிர்லேபம், பற்றற்றவள். நிர்குணம். ஸோ இதெல்லாமே டெஃபினிஷன் ஆஃப் நிர்குணம் தான். நிர்குணமும் இப்படியெல்லாம் இருக்கும், குறை இல்லாமல் இருக்கும், ஆகாரம் இல்லாமல் இருக்கும், இது பற்று இல்லாமல் இருக்கும். அதுதான் நிர்குணம். அதுதானே நிர்குணம் கில, நிர்குணங்கிறது அதுதானே அப்படின்னு அவனே ஜனமேஜயனை அவனே கேட்டுக்கிறான். அரூபம் வியாபகம். ஆனால் அந்த ரூபம் இல்லாதவன் வந்து வியாபித்திருக்கும் பொழுது வியாபகத்தன்மை அடையிறது, விராட்டாயிடுறது. ஸோ அந்த அரூபமாகப்பட்ட அந்த நிராகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த தேவி எப்போ ஒருக்க குணங்களை எடுத்துன்னு வியாபகத்தன்மை படைச்சிடுறாளோ பிரம்மம், அது பிரம்மம் பிரவதந்தி முனீஸ்வராக. ஸோ அப்படிப்பட்ட பிரம்மம் விராட்ட பிரம்மமாக வரும்பொழுது முனீஸ்வரர்கள்லாம் வேத உபனிஷதி புரோக்தக பிரம்மம். ஸோ அதுவே பிரம்மம் என்று சொல்கிறார்கள். எப்போ அந்த மாயா ரூபத்தை எடுத்து விராட வடிவம் எடுக்கும்போது வேதத்துலேயும் உபனிஷத்துலேயும் அதுக்கு பேர் பிரம்மம்னு சொல்லிவிடுறான். விராட்ட ரூபம் எடுத்தாலும் அதுக்கு பேர் பிரம்மம் தான். ஸோ அப்படி உபனிஷதங்கள்லேயும் வேதத்திலையும் அந்த வியாபக ரூபமான அந்த விராட்ட அந்த பொம்பளையும் ஆம்பளையும் அது என்ன தேஜோ ரூபம்ட்டார். நிர்குணம் குணம் எடுக்குது, விராட்ட ரூபமாக தானே விஸ்தரிக்கும் பொழுது அதுக்கு பிரம்மம் என்று பெயர். வேதத்திலையும் உபனிஷத்துலேயும் வேதம் உபனிஷம்ங்கிறது என்ன வித்தியாசம்? வாட் இஸ் வேதம், வாட் இஸ் உபனிஷதம்? வேதம்ங்கிறது 2 பார்ட்டு 3 பார்ட். இன்ஃபேக்ட் 2 பார்ட் வந்து முதல்ல பூர்வ மீமாம்சா, பின்னாடி உள்ளது உத்தர மீமாம்சா, நடுவில் உபாசனா மார்க்கம்னு 3 பார்ட் சொல்லலாம். மீமாம்சா பார்ட்டு இந்த காரியத்தை பண்ணு உனக்கு இந்த பலன், இந்த காரியத்தை பண்ணால் இந்த பலன்னு இதையே சொல்லும். டூ திஸ் டூ தாட்னு ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கும் பூர்வ மீமாம்சாவில் வேதம். சத்தியம் வத தர்மம் சரான்னு சொல்லிட்டு இருக்கோம். அது பூர்வ மீமாசா. நடுவில் உபாசனா மார்க்கம்னா பக்தி, இடைவிடாத தொடர்ந்த பக்தி, அதுக்கு உபாசனா மார்க்கம். அந்த பக்தி பண்ணி பின்னாடி வரக்கூடியது உத்தர மீமாம்சாங்கிறது ஞான மார்க்கம். ஸோ அந்த ஞான மார்க்கத்துக்கு இன்னொரு பேர் தான் உபனிஷதம்னு பேர். ஸோ வேதத்தில் ஒரு பார்ட்டு, ஒரு அங்கம் தான் உபனிஷதம். ஸோ வேத உபனிஷதின்னு சொல்லும்போது வேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷதத்தில் அந்த பகவானுக்கு, அந்த ஞான ஸ்வரூபனுக்கு, அந்த ஞானத்துக்கே பிரம்மம்னு புரோக்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேஜோமயா இது கொச்சித்து, அவர் தேஜோமயமானவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உபனிஷதத்தில். सहस्रशीर्षा पुरुषः सहस्रनयनः तथा सहस्रकरकर्णश्च सहस्र आस्यः सहस्रपात्. அப்போ இந்த பிரம்மம் விராட் வடிவம் எடுக்கும்போது அந்த தேவிங்கிற சக்தி இருக்கா பின்னாடி. அவள் இல்லாட்ட அந்த பிரம்மமே வராது, இந்த விராட் வடிவமே எடுக்க முடியாது. ஸோ அந்த சக்தி ஊடுருவி அங்கே உள்ளே இருக்கா. அப்போ அவர் விராட்ட வடிவம் எடுக்கிறார். அப்போ அவருக்கு பிரம்மம்னு பேர். அப்போ அவருக்கு 1000 தலைகள். சகஸ்ர சீஷா புருஷக, சகஸ்ர நயனக, 1000 கண்கள், 1000 காதுகள், கர்ணஷ கர கைகள், 1000 கைகள், சகஸ்ர ஆசியக, ஆசியன்னா வாயின்னு சொல்லுவோம், இந்த இடத்துல முகம்னு எடுத்துக்கலாம். ஸோ 1000 முகங்கள், 1000 வாய்கள், அப்படி எல்லாமே 1000 கணக்கில். சகஸ்ர பாத்துனா பாதம், 1000கணக்கான பாதங்கள். இப்படி அந்த விராட்ட வடிவம், அந்த விராட்ட வடிவம் வந்து உலகத்தை படைத்தாரா? இப்படி 5 லைனையும் சேர்த்து ஒரே கேள்வி. இப்படிப்பட்ட அந்த பிரம்மத்திலிருந்து இந்த உலகம் வந்ததா, இந்த பிரம்மாண்டம் வந்ததா? विष्णोः पादम् अथ आकाशं परमं सम् उदाहृतं
விராஜம் விரஜம் சாந்தம் பிரவதந்தி மனிஷினக. ஸோ விஷ்ணோஹோ பாதம் பரமம் ஆகாஷம். விஷ்ணுடைய பாதத்தை ஆகாஷம், அவருடைய பாதம் ஆகாஷம்னு சொல்கிறார். ஏன்னா விஷ்ணு பதம் இது வந்து நம்ம சூரிய சதகம் படிக்கிற வச்சு பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தில் அந்த சூரிய பகவான் அந்த விஷ்ணு பதத்தை ஊடுருவி வருகிறார் அப்படின்னு பார்த்தோம். அது அப்போ என்ன ஆகாசத்தை ஊடுருவார், அப்போ அது விஷ்ணு பதம்னு பேர். ஏன் அந்த ஆகாசத்தை விஷ்ணு பதம்னு ஏன் சொல்கிறோம்? திருவிக்கிர அவதாரம் எடுத்தபோது தன்னுடைய பாதத்தினால் மொத்த ஆகாசத்தையும் அளந்தார். அவருடைய பாதமே அந்த ஆகாசம் முழுவதும் நிறைந்திருந்தது. அதனால் விஷ்ணு பதம்னு அதுக்கு பேர். ஸோ அது விஷ்ணு பதமாக அவருடைய கால்கள், அவருடைய பாதம். ஸோ உதாகிருத்தம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. விராஜம், விராஜம்னு என்னது? விராட்னு அர்த்தம். விராஜம் விராட், அப்படி விராட்ட வடிவம் எடுக்கக்கூடியவர், ஆகாசத்தை நிறைத்து கொண்டிருக்கக்கூடியவர். வீரஜம், வீரஜம்னு என்னது? அப்பழுக்கற்றவர், ரஜசுபாவமே கிடையாது. பகவான் சகுண வடிவமாக வந்தாலும் அவருக்கு வந்து சத்துவம் மட்டும்தான் இருக்கும். அவர்கிட்ட ரஜோகுணம் அண்டாது, குற்றங்குறை என்பது அவற்றம் கிடையாது. வீரஜம். சாந்தம், அமைதி, சாந்த குணமே உருவானவர் அந்த பகவான், அந்த பிரம்மம். பிரவதந்தி மனிஷினக, மனிஷினான மனிஷின புத்தி, புத்திசாலிகள் இவ்வாறு சொல்கிறார்கள். அந்த பிரம்மத்தை சொல்லும் பொழுது அவர் விராஜம் என்று சொல்கிறார்கள், ஆகாசத்தை விஷ்ணு பதமாக சொல்கிறார்கள் என்று சொல்றார். पुरुषोत्तमं तथा च अन्ये प्रवदन्ति पुराविदः न एको अपि इति वदन्ति अन्ये प्रभुः ईशः कदाचन. ஸோ புருஷக உத்தமம், உத்தம புருஷன். ஸோ எல்லாரும் புருஷன்னா இவர் தான் உத்தம புருஷன். புருஷர்களுக்கெல்லாம் மேலான புருஷன், உத்தமமான புருஷன். அதனால புருஷோத்தமன் அப்படின்னு பேர் அவருக்கு. ததாச்ச அந்யே பிரவதந்தி, இந்த பிரம்மத்தை புருஷோத்தமன் என்றும் சொல்கிறார்கள். அந்யே மற்றவர்கள். புராவிதக, அதாவது புராணங்களெல்லாம் அறிந்தவர்கள், முன்னோர்கள் சொன்னதெல்லாம் அறிந்தவர்கள், அப்பேற்பட்ட அறிவாளிகள் இவரை புருஷோத்தமன் என்றும் சொல்கிறார்கள். ந ஏகோ அப்பி, இல்லை பிரபு ஈஷக கதாச்சனக, கதாச்சன ஏகோ அப்பி இது வதந்தி அந்யே. அதாவது இவர்தான் பிரபு ஈஷக கதாச்சன, கதாச்சன ஒரு பொழுதும், கதாச்சன ஒரு பொழுதும் இவர் பிரபு ஈஸ்வர் அப்படின்னு ஏகோ அப்பி இதி வதந்தி இவ்வாறு சொல்கிறதில்லை. எல்லாரும் அவரை பிரம்மம்னு சொல்கிறா, புருஷோத்தமன் சொல்கிறாளே தவிர பிரபுவாகவும் ஈஸ்வனாகவும் இவரை சொல்கிறதில்லை. ந ஏகக அப்பி, இல்லை ந ஏகோ அப்பின்னு சொல்லும்போது நாட் பை ஒன், எல்லாருமே சொல்கிறா அப்படி எடுத்துக்கலாங்க. ந ஏகோ அப்பி அப்படின்னு சொன்னான்னா ஒருத்தரால் கூட இப்படி சொல்லப்படுறதில்லைன்னு சொல்லலாம். இல்லை ஒருத்தர் விடாமல் அப்படின்னு நான் ஏகோ அப்பி தான். ஸோ எல்லாருமே ஒன்று போல வதந்தி ஐதி வதந்தின்னு சொன்னால் அவரையே பிரபு ஈஷக அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லைன்னா கதாச்சன அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இப்படி எடுத்தாலும் அர்த்தம் சொல்லலாம், அப்படி எடுத்தாலும் சொல்லலாம். எல்லாருமே இவரை பிரபுவாகவும் ஈஸ்வரனாகவும் சொல்கிறார்கள்னு ஒரு அர்த்தம் எடுத்துடலாம். இல்லை பிரபுவாகவும் ஈஸ்வரனாகவும் இவரை சொல்கிறதில்லை அப்படின்னு அர்த்தம் எடுத்தாலும் நான் ஏகோ அப்படிங்கிறதுல அப்படி ரெண்டு அர்த்தம் வருதுண்டு. நாட் பை ஒன் அல்லது ஒருத்தர் கூட அப்படின்னு எடுக்கும்போது எல்லாருமே சொல்கிறான்னு எடுக்கலாம், இல்லை ஒருத்தர் கூட இப்படி சொல்கிறதில்லை அப்படின்னு எடுக்கலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அர்த்தம் இந்த சம்ஸ்கிருதத்தில் நம்ம எப்படி எடுத்தாலும் அர்த்தம் வந்துடும். இதில் புருஷோத்தமம் புருஷோத்தமம் ததாச்ச அன்யே பிரவதந்தி புராவிதஹ ந ஏகோ அபி இதி வதந்தி அன்யே பிரபுஹு ஈஷஹ கதாச்சன. ஸோ எது இத்தி வதந்தி, அந்த இத்தி ஒன்று பார்க்கலையா, இத்தின்னு இந்த உலகத்தை படைத்தார்னு. ஸோ ஒத்தரால் எப்படி படைச்சிருக்க முடியும் அப்படின்னு அப்படி சொல்கிறா, அப்படி கூட வச்சுக்கலாம். இத்தின்னு சொன்னான்னா இந்த பிரம்மாண்டம், இந்த கேள்வி எங்கே ஆரம்பத்தில் இந்த பிரம்மாண்டத்தை யார் படைச்சா இதான் கேள்வி. ஸோ ஒருத்தர் கூட இவர் வந்து ஒருத்தராக படைச்சிருப்பாரா, புருஷோத்தமன் தான் ரைட்டு தான் பிரம்மன் தான், இவர் ஒருத்தரே படைச்சிருப்பாரா அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அனீஸ்வரம் இதம் சர்வம் பிரம்மாண்டம் இதி கேச்சன ந கதாபி ஈஷஜன்யம் யத் ஜகத் ஏதத் அச்சிந்திதம். எத்துனா எதனால், பிகாஸ் ஜகத் ஏதத் இந்த உலகம் இருக்கு இல்லையா, அச்சிந்திதம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இந்த உலகம் எப்படி வந்திருக்குன்னு நம்மளோட சிந்தனைக்குள்ளேயே மாட்டிக்காது, அப்படி சிந்தனைக்கு அப்பாற்பட்டது இந்த உலகம். ஈஸ்வரம் இதம் சர்வம், இதுக்கு தலைவனே கிடையாது, ஈஸ்வரனே கிடையாதுன்றார். ஸோ ஈஸ்வரனால் படைக்கப்பட்டது இல்லை இந்த உலகம், இந்த பிரம்மாண்டம்.
ஈஸ்வரம் இதம் சர்வம். இந்த உலகம் இந்த ஜகத் எல்லாமே சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுங்கிற காரணத்தினால ஒருத்தராகவே படைச்சிருக்க முடியாது. இந்த பிரம்மாண்டத்தை ஈஸ்வரனே கிடையாது, இதை படைக்கிற சக்தி எவனுக்குமே கிடையாது. கேச்சன இப்படி சில பேர் சொல்கிறான். ந கதாபி ஈஷஜன்யம். அதனால இது ஈஷன்னு ஒருத்தன் இருந்து அவன் இதை படைச்சான் அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை. இது ஈஸ்வரனால் படைக்கப்பட்டதே இல்லை அப்படின்னு சில பேர் கேச்சன. சில பேர் இப்படின்னு சொல்கிறாங்கிற மண்டை காஞ்சி போயிடுறது. சதா ஏவ இதம் அனீஷம் ச ஸ்வபாவ உத்தம் சதா ஈதிருஷம் அகர்த்தா அசௌ புமான் புரோக்தக பிரகிருதிஹி து ததா ச சா ஏவம் வதந்தி சாங்கியாச்ச முனையக கபிலாதயக. இப்போ தான் பேர் சொல்கிறார் சாங்கியமுனி. சாங்கியம்னு என்னது? சாங்கியான்னு அர்த்தம் நம்பர்னு அர்த்தம். சங்கியான நம்பர். 25 தத்துவங்கள், நம்பர் 25. தத்திலிருந்து வந்தது தத்துவம். செகண்ட் சாப்டர் ஆஃப் கீதை இந்த சாங்கிய யோகத்தை தான் பற்றி சொல்லுறது, செகண்ட் சாப்டர் ஆஃப் கீதையில். ஸோ அதே மாதிரி நாராயணத்தில் பார்த்தோன்னா கபில முனி வந்து சாங்கிய யோகத்தை சொல்லிக் கொடுக்குறார் அம்மாவுக்கு. ஸோ இப்படி கபில முனிவர்களால் சொல்லப்பட்ட அந்த சாங்கிய யோகம் அது என்ன சொல்கிறதுன்னா, சதா ஏவ இதம் அனீஷம். அதாவது பரமாத்மாங்கிற கான்செப்டாக சாங்கிய யோகம் ஒத்துக்காது. அதோட லெவல் என்னன்னு, சாங்கிய யோகத்தோட லெவல் எது வரைக்கும்னா, நம்மளாம் ஆத்மாக்கள், அப்புறம் இந்த உலகம், பிரகிருதி, புருஷன்கிறது இந்த ஆத்மாக்கள் இதோடு நின்றுடுது. இந்த ஆத்மாக்களுக்கும் இந்த பிரகிருதிக்கும் தாண்டி இதுவரைக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பரமாத்மா இருக்கான்றது சாங்கிய யோகத்தில் கிடையாது. ஆனால் கீதையில் இந்த சாங்கிய யோகத்தை சொல்லும்போது பகவான் அதை இந்த ஒரு லைன் அங்கே சொல்கிறார். இதையும் தாண்டி இந்த ரெண்டுக்கும் மேலாக ஒரு பரமாத்மா இருக்காருன்னு அங்கே கீதையில் சொல்கிறாரே தவிர சாங்கிய யோகம் டசின் கோ டு தி பரமாத்மா. இதோடு எல்லாம் வந்து இங்குள்ள ஆத்மாக்கள், இங்குள்ள பிரகிருதி இதோடு முடிச்சுடுறது. இதுதான் தத்துவம், இது பகவான்றது வந்த தத்துவங்கள், இதுதான் சாங்கிய யோகம்னு சாங்கிய யோகம் ஸ்டாப்ஸ். ஸோ சாங்கிய யோகத்தில் சொல்லும்போது சதா ஏவ இதம் அனீஷம். ஸோ ஈஸ்வரனால் படைக்கப்பட்டதுன்னே வர்றதில்லை. ஸோ அனீஷம் ஈஸ்வரன் அல்லாத்ததுன்னு அவள் சொல்லிடுறான். ஸ்வபாவ உத்தம், ஸ்வபாவத்தின் அடிப்படையில் தான் இந்த பிரகிருதியே வந்திருக்குன்ட்டான். என்ன ஸ்வபாவம் ஏது ஸ்வபாவம்னு தெரியாது, கர்மத்தோட அடிப்படைன்னு சொல்கிற ஸ்வபாவம் இஸ் மேடு ஃப்ரம் கர்மா. ஸோ ஏதோ கர்மங்களும் என்றைக்குமே நித்தியமானது. பகவான் நித்தியமானவர், கர்மம் நித்தியமானது, பிரகிருதி நித்தியமானது, எல்லாமே நித்தியம்தான். ஆனால் எல்லாத்துக்குமே சப்ஸ்ட்ராட்டமாக ஆதாரமாக இருக்கிறது நம்ம அந்த புருஷோத்தமன் பகவான் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அதனால் ஸ்வபாவத்தின் அடிப்படையில் தான் இது ஏற்படுறது. இதுக்கு ஈஷன்னு கிடையாது. இப்போது புத்திஸ்டெல்லாம் என்ன சொல்லுவாள், கர்மமே கண்ட்ரோலர், உன்னோட கர்மமே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துரும், உனக்கு கர்மமே உனக்கு பலனை கொடுத்துருன்றான். அதுக்கு எதுக்கு ஒரு ஈஷன் வேண்டி கிடக்கு? அந்த கர்மத்துக்கெல்லாம் ஒரு அதிபதியாக ஒருத்தனை சொல்லி அவன் உனக்கு பலன் தரான்னு எதுக்கு சொல்லணும்? நீ பண்ண கர்மமே உனக்கு பலனை கொடுக்கும், அதுக்கு அந்த சக்தி இருக்குன்றான். இப்படியெல்லாம் வாதங்கள் ஓடுறது. ஸோ அது மாதிரி இந்த ஸ்வபாவத்தினால் ஏற்பட்டது இந்த உலகம். சதா ஈதிருஷம், இப்படி தான் இது வருது. ஒவ்வொரு ஸ்வபாவத்தினால்தான் இந்த உலகமே வருது, இந்த பிரம்மாண்டமே வருது. அகர்த்தா அசௌ புமான் புரோக்தகா. இந்த பரமாத்மா வந்து புமான், அசௌ புமான், இந்த பரமாத்மா அகர்த்தா, அவர் ஒன்றும் கர்த்தா இல்லை அப்படின்னு சொல்கிறது. புரோக்தக பிரகிருதிஸ்து ததாச்சசா. பிரகிருத்தியே தானே தன்னை படைத்துக் கொள்கிறது. ஸோ அது மாதிரி சிமிலர்லி பிரகிருதி தான் தானே அப்படி வந்துடுறது, பிரகிருத்தியே வருது, இந்த பிக் பேங் தியரி மாதிரி. அதனால அது பிரகிருதி சுபாவத்தின் அடிப்படையில் அது வந்துடுதே தவிர இதுக்கு ஒரு கர்த்தா, ஒரு ஈஷன் யாரும் கிடையாது அப்படின்னு சாங்கிய யோகம் கபிலர்லாம் சொல்கிறார் இங்கே ஜனமேஜயன். ஏதே சந்தேக சந்தோஹாஹ பிரபவந்தி ததா அபரே விகல்ப உபகதம் சேதக கிம் கரோமி முனீஸ்வர தர்ம விவக்ஷாயாம் ந மனக மே ஸ்திதம் பவேத். இப்படி மண்டைக்குள்ளே ஒரே சந்தேகமாக இருக்குது. வியாச பகவானே, என்னோட மண்டையில் ஒரே சந்தேகம் மீண்டும் புறப்பட்டு வருது. அப்படியே சந்தோகம் அப்படி கறந்து வருது சந்தேகங்கள்லாம்.
கடலாட்டமாக இருக்குது. பிரபவந்தி ததா அபரே, இப்படி பல சந்தேகங்கள் எங்கிட்ட இருக்குது. விகல்ப உபகதம் சேதக, மனசுக்குள்ளே ஏகப்பட்ட விகாரம். இதெல்லாம் மனசோடு விகாரம் தான், மனசு தானே நினைக்கிறது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் மனசோட விகாரம். என்னோடய மனசு உபகத மனசோட விகாரத்தினால நான் அடிக்கப்படுறேன். என்னோடய மனசு விகாரமாக இருக்குது, பல எண்ணங்களால் வாட்டுறது. கிம் கரோமி, நான் என்ன பண்ணுவேன் முனீஸ்வரா? ஹே வியாசரை சொல்லுங்கோ, இப்போ நீங்கள் எனக்கு சொல்லி தான் ஆகணும் இதை. தர்மா தர்ம விவக்ஷாயாம், அது மாதிரி தர்மம் அதர்மம் எது, தர்மம் எது, இது இதே அறியணும். ஸோ விவக்ஷா அறியும் ஆவல். ஸோ விவக்ஷாங்கிறது வட்சதி, ஓகே சொல்லும் ஆவல். ஸோ தர்மத்தை பற்றி சொல்கிறதோ அதர்மத்தை பற்றி சொல்கிறதோ இதை பற்றி கூட என்னுடைய மனத்தில் ஒரு ஸ்திரமான தன்மை இல்லை. இது தர்மம் இது அதர்மம் என்னால் டிசைட் பண்ண முடியல. இப்போ நான் சத்திரயாகம் பண்ணது என்னை பொறுத்தவரை தர்மமாக இருந்தது, அதனால தான் நான் சத்திரயாகம் பண்ணினேன். அதாவது எங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போனோம், நான் அதனால எங்கள் அப்பாவுக்கு பண்ணின அதர்மத்துக்கு நான் ஒரு காரியம் பண்ணி ஆகணும். அப்படி எனக்கு அது தர்மம் என்னோட பொறுத்த வரைக்கும் அது தர்மமாக தோணித்துன்னு தான் பண்ணினேன். அந்த மாதிரி ஒரு அண்டர்லைங் அவனுக்கு மனசில் அப்படி தோன்றது அவனுக்கு. அதனால் தர்மத்தையும் அதர்மத்தையும் சொல்கிறதுல கூட என் மனசில் ஸ்திரமான புத்தியில் சஞ்சல்யமாக இருக்குது. இது தர்மமா இது அதர்மமான்னு தெரியலையேன்னு கேட்குறாரு. को धर्मः कीदृशः अधर्मः चिह्नं नैव उपलभ्यते देवाः सत्त्वगुण उत्पन्नाः सत्यधर्मव्यवस्थिताः पीड्यन्ते दानवैः पापैः कुत्र धर्मव्यवस्थितिः यदु धर्मं को धर्मः यदाकं धर्मं कीदृशः அது எப்படிப்பட்டது அதர்மக கீதृशக ஓகே அதர்மம் எப்படிப்பட்டது தர்மம் எது அதர்மம் எது சின்னம் அதுக்கு என்ன லட்சணம் சின்னம்னா என்னது பொறிக்கப்பட்டது என்ன சின்னம் அதர்மம் இதுதான் அப்படின்னு ஏதாவது ஒரு மார்க் இருக்கா இயர் மார்க் பண்ணி சொல்ல முடியுமா ஸோ அந்த மாதிரி ஏதாவது மார்க்கிங் இருக்கா அதுக்கு லட்சணம் இருக்கா நைவ உபலபியதே இல்லையே சில இடத்துல சில பேருக்கு தர்மமாக இருக்குது சில பேருக்கு அதே அதர்மமாக இருக்குது அதனால் இதுதான் தர்மம் என்று நம்மளால் அதை இயர் மார்க் பண்ணி சொல்ல முடியலையே ந உபலபியத்தை அது இல்லையே தேவாகா சத்துவகுண உற்பனாக நம்ம பார்க்குறோம் தேவர்களெல்லாம் சத்துவகுணத்தின் அடிப்படையில் ஏற்பட்டவர்கள் அவர்களை ஏற்பட்டு பகவான் பண்ணும்போதே சத்துவகுணத்தோடு ஏற்படுத்தியிருக்கார் தேவர்களெல்லாம் உற்பன்னாக பிறந்திருக்கிறார்கள் சத்திய தர்ம வியவஸ்திதாக சத்தியத்திலையும் தர்மத்திலையும் நிலை கொண்டிருக்கிறார்கள் தேவர்கள்லாம் சத்தியம் தர்மம் அதில் நிலை கொண்டு வியவஸ்திதாக அந்த வியவஸ்தையிலே இருக்கக்கூடியவர்கள் ஆனால் தானவைகி பாப்பைகி பீடியந்தே அந்த அசுரர்களால் பீடிக்கப்படுகிறார்கள் பார்த்தா தேவர்கள் நிம்மதியாக இருக்கிறது இல்லை நல்ல தர்மத்தோடு இருக்கா அப்படி ஒரு நல்ல சத்துவகுணத்தோடு இருக்கா அவளுக்கு போய் இந்த தானவர்கள் அவளுக்கு பீடை கொடுத்துட்டு இருக்காளே அவளை அடிக்கிறாளே அப்போ என்ன அங்கே தர்மம் அங்கே இருக்குது குத்திர தர்ம வியவஸ்திதிக்கு அப்போ தர்மத்தோட நிலை என்ன தர்மம் எங்கே வியவஸ்தை அங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு இங்கே ஜனமேஜியன் பீடியந்தேன்னு படிக்கணும் அது மாதிரி உற்பன்னாக ஆமாம் இல்லை தர்மஸ்திதாக சதாச்சாராக பாண்டவாக மம வம்சஜாக துக்கம் பகுவிதம் பிராப்தாக தத்ர தர்மஸ்ய காஸ்திதிः அதோ மே ஹிருதயம் தாத வேபதே அதீவ சம்சயே ஸோ என்னுடைய பாண்டவர்கள் என்னுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் என்னுடைய மூத்தோர்கள் பாண்டவர்கள் மம வம்சஜாக என்னுடைய வம்சத்தில் வந்த பாண்டவர்கள் சதாச்சாராக நல்ல ஆச்சாரம் நல்ல ஒழுக்கத்தோடு கூடியவர்கள் தர்மஸ்திதாக தர்மத்திலேயே இருந்தவர்கள் ஆனால் பகுவிதம் துக்தம் பிராப்தாக எவ்வளோ கஷ்டம் காட்டில் போய் 16 வருஷம் 12 வருஷம் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் இப்படி கஷ்டப்பட்டாலே பகுவிதம் துக்தம் பிராப்தாக தத்ர தர்மசிய காஸ்திதிகி அங்கே என்ன தர்மம் இருக்குது அந்த தர்மத்தோட நிலை அந்த இடத்துல என்ன அதோமே ஹிருதயம் தாத்தா ஆகவே தாத்தான்னு யாரு இவர் சாரி தாத்தான நாரதான்னு கூப்பிட்றாரு இவருங்க அதோமே ஹிருதயம் தாத்தா ஹே நாரதரே என்னுடைய வேப்பத்தே அதீவ சம்சயே இந்த சம்சயத்தில் என்னுடைய மனசு நடுங்குகிறது ஸோ அல்டிமேட்டாக ஜனமேஜயனோட சந்தேகங்கள் வியாசரோட சந்தேகங்கள் இது எல்லாமே ஒன்று தான் நம்ம மனசுக்குள்ளே ஏற்பட்ட சந்தேகங்கள் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் அதனால எல்லாத்துக்குமே பதில் இப்போ வரப்போகுது
குரு மே அசம்சயம் சேதக சமர்த்தோ அசி மகாமுனே திராஹி சம்சார வார்தேஹே துவம் ஞான போதேன மாமுனே. ஸோ குருமே அசம்சயம் சேத்தகா, சேத்தகான சித்தம், மனசு. என்னுடைய மனசை சம்சயம் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டும். சமர்த்தோசி மகாமுனே, மகாமுனிவரான நீங்கள் அதுக்கு சாமர்த்தியம் உண்டு, உங்களுக்கு அது பண்ண முடியும். என்னுடைய மனசை அமைதிப்படுத்த முடியும். திராகி சம்சார வார்தே, வார்தின கடல், வார்தின்னு சொன்னால் நிதி, வார்தினாலும் நிதி, இங்கே தண்ணியோட நிதி வார்தி, வாரியிலேருந்து வருது வார்தி. ஸோ அந்த தண்ணீர் சேர்ந்த நிதிங்கிறது கடல்னு அர்த்தம். ஸோ சம்சார வார்தேகே துவம், இந்த சம்சார கடல்லேருந்து என்னை காப்பாற்றுங்கள். ஞான போத்தேன, அதுக்கு ஒரு போட்டு வேணும் இல்லையா, கடல்லேருந்து காப்பாற்றுறதுக்கு போட்டு வேணும். போத்தம்னா போட்டு, அந்த போட்டு என்ன போட்டு, ஞானம். ஸோ ஞானங்கிற போட்டால் சம்சாரங்கிற இதில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கக்கூடிய என்னுடைய இதெல்லாம் நீங்கள் ஞானத்தினால் நீக்க வேண்டும் முனிவரே. மஜ்ஜந்தம் ச உத்பதந்தம் ச மக்னம் மோக ஜலாவிலே. சேர்த்து படிச்சிருக்கலாம், இட்ஸ் ஓகே. மஜ்ஜந்தம் ச உத்பதந்தம், அதாவது மீண்டும் மீண்டும் மூழ்கி போகிறேன், எழுந்திருக்கிறேன். மஜ்ஜந்தம் கீழே மூழ்கி போகிறேன், திருப்பி உத்பதந்தம் கொஞ்சம் அப்படி மேலே வரேன், அப்போ நான் திருப்பியும் மூழ்கி போயிடுறேன். இப்படி சம்சாரங்கிற கடலில் மூழ்கி மூழ்கி எழுந்துட்டுருக்கேன், கஷ்டப்பட்டுருக்கேன். அது திணறது, மூச்சு திணறதுங்கிறான் அவன், அப்படி ஏந்து அப்படிப்பட்ட மக்னம் எங்கள் மோக ஜலாவிலே. இங்கே மோகங்கிறது நார்மல் வாட்டர் கூட கிடையாது, இந்த வயநாடு மாதிரி மட்டி வாட்டர். ஜலாவிலம், ஜலாவிலம் சொன்னால் டர்ட்டி வாட்டர் அல்லது மட்டி வாட்டர். ஸோ இங்கே மடி வாட்டருங்கிறது என்னது, அழுக்கு தண்ணி. இங்கே அவருடைய டவுட்ஸு தான் இங்கே மடி வாட்டராக இருக்குது. இப்படிப்பட்ட என்னுடைய அந்த கலங்கின குட்டை, அப்படி மனசு அப்படி கலங்கி கிடக்கு, சந்தேகங்கிற கலங்கின குட்டையில் கிடக்கு. அதை நீங்கள் ஞானங்கிற போட்டை கொண்டு எடுத்து சந்தேகத்தை நீக்கித்தாங்கோன்ட்டு கேட்குற. நாரதர் வசிஷ்டரை கேட்டாலும் எடுத்துட்டான், ஏன்னா தாத்தான்னு சொல்லும்போது அங்கே நாரதருங்கிற மீனிங் வருது போட்டிருக்கானவன். ஆனால் எப்படி கேட்டாலும் ஜனமேஜேன வியாசத்தை கேட்டாலும் இந்த கேள்விகளெல்லாம் கேட்கப்பட்டிருக்கு மொத்தத்தில். अथ द्वितीयोऽध्यायः. व्यास उवाच यत्त्वया च महाबाहो पृष्टो अहं कुरु सत्तम तान् प्रश्नान् नारदः प्राह मया पृष्टः मुनीश्वरः. ஸோ வியாசர் சொல்கிறாருங்க, ஜனமேஜயா குருசத்தம, குரு வம்சத்தில் உள்ள சிறந்தவனே ஜனமேஜயனே, எத்வயாச்ச மகாபாகக பிருஷ்டோகம், நீ என்கிட்ட கேட்டது எல்லாமே, தான் பிரஷ்னான், அந்த பிரஷ்னங்கள் எல்லாம் நாரதக பிராக மயா. ஸோ மயா பிருஷ்டக, நான் கேட்டு நாரதர் சொன்னார். முனீஸ்வரனான நாரதர், முனிவர்கள்லாம் ஈஸ்வரனான அந்த நாரதர் நான் கேட்டு அவர் எனக்கு சொன்னார். नारद उवाच व्यास किं ते ब्रवीमि अद्य पुरा अयं संशयो मम उत्पन्नः हृदये अत्यर्थं सन्देह आसारपीडितः. ஸோ இப்போ நாரதன் என்ன சொல்கிறார் வியாசட்ட, நான் ஒன்றுக்கிட்ட என்னப்பா சொல்கிறது, நீ இப்படிப்பட்ட கேள்வி கேட்டுவிட்டே என்ன பார்த்து, நான் என்ன சொல்கிறது, கிம் பிரவீமி தே, உங்ககிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன், புறா அயம் சம்சயம் மாமா, இதுக்கு இந்த சந்தேகம் எனக்கு வந்துடுதுப்பான்றார் நாரதன். நீ கேட்ட சந்தேகமெல்லாம் எனக்கு வந்தது. உற்பன்னக ஹிருதயே, என்னுடைய ஹிருதயத்திலையும் இந்த சந்தேகமெல்லாம் ஏற்பட்டது. அத்தியர்த்தம், ரொம்ப பயங்கரமான சந்தேகம் எனக்கு ஏற்பட்டதுப்பா. சந்தேக ஆசார பீடித்தக, ஆசாரம்னு சொன்னால் கல்மழைன்னு அர்த்தம். அப்படி கல்மழை அடித்து தொடர்ந்து பெய்யறதுன்னா எப்படி ஒரு பீடையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அது மேலே விழுந்தா. அது மாதிரி சந்தேகங்கிற ஒரு மழையினால் என்னை அடிக்கிற மாதிரி இருந்த சந்தேகங்களை எல்லாம் நான் துன்பப்பட்டு இருந்தேன் என்னுடைய மனசில். இதை வச்சுண்டு
गत्वा अहं पितरं स्थाने ब्रह्माणम् अमित ओजसम् अपृच्छं यत्त्वया पृष्ठं व्यास अद्य प्रश्नमुत्तमम्. ஸோ வியாசா கூப்பிட்றார், வியாசரே, நாரதர் கூப்பிட்றார், வியாசரே நான் எங்கள் அப்பாட்ட போனேன். பிதரம் கத்வா, எங்கள் அப்பா கிட்ட போய், யார் பிரம்மா, அவருடைய ஸ்தானத்தில் இருந்தார், அவர் சத்தியலோகத்தில் இருந்தார். அவர் பிரம்மாண்டம் அமித ஓஜசம், அளவற்ற ஓஜஸ், ரொம்ப பயங்கரமான பலமுடையவர். அப்பேற்பட்ட ஓஜஸ்ங்கிற இதை உடையவர் அந்த பிரம்மாவை பார்த்து எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன். அப்ருச்சம் எத்வயா பிருஷ்டம், நீ கேட்டியா இதே கேள்வியா? இந்த கேள்வியை நான் எங்கள் அப்பாட்ட போய் நாரதர் வந்து பிரம்மாட்ட கேட்டிருக்கேன். ஸோ பிரஷ்னம் உத்தமம், இந்த உத்தமமான கேள்வியை நான் கேட்டேன். पितः कुतः समुत्पन्नं ब्रह्माण्डम् अखिलं विभो भवत्कृतेन वा सम्यक् किं वा विष्णुकृतं तु इदं. पितः கூப்பிட்றார், அப்பா, சமுத்பன்னம் பிரம்மாண்டம் அகிலம், நன்றாக செய்யப்பட்டிருக்கக்கூட உற்பத்தி ஆயிருக்கு இந்த பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டம் இருக்கே அகிலம், ஏகப்பட்ட பிரம்மாண்டங்கள், இங்கே ஒன்று அங்கே ஒன்று, ஏகப்பட்ட கேலக்சிஸ் அப்படி இருக்கு இல்லையா. ஸோ விபோன்னு இவரும் விபோன்னு கூப்பிட்றாரு. அதை எங்கும் நிறைந்தவரா, இவருக்கு அப்பா, தன்னோட அப்பா தான் எல்லாம் பண்ணிருக்காருன்னு இவருக்கு நாரதருக்கு முதல் ஐடியா அப்படி தான் இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட இது குத்தக எங்கிருந்து, பவத்கிருத்தேனவா, நீங்கள் பண்ணினேளா, அப்பா இந்த பிரம்மாண்டமெல்லாம் நீங்கள் தான் உண்டாக்கினேளா கேட்குறார் நாரதர். சம்யக் கிருதம், நன்னா பண்ணியிருக்கு, இந்த உலகமெல்லாம் நன்றாக படைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது பவத்கிருத்தேனவா, நீங்கள் செய்ததா, கிம்வா விஷ்ணுகிருதம், இந்த இதம், இதம்னு இந்த உலகம் விஷ்ணுவால் செய்யப்பட்டதா, யாருப்பா பண்ணினா இன்னும் போய் நாரதர் கேட்குறார் பிரம்மாட்ட. रुद्रकृतं वा विश्वात्मन् ब्रूहि सत्यं जगत्पते आराधनीयः कः कामं सर्वोत्कृष्टश्च कः प्रभुः. இது ருத்ரன் பண்ணினாரா, நீங்கள் பண்ணேளா, விஷ்ணு பண்ணாரா, இல்லை ருத்ரன் பண்ணினாரா? கிருதம் வா விஸ்வாத்மன் என்னது உலகம், நீங்களே விராட்டு, பகவானே விராட்டாக தானே இருக்கார், பிரம்மாவே விஸ்வாத்மன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவரை. ஸோ உலகத்தையே அந்த விராட்டாக இருக்கக்கூடிய நீங்கள், ப்ரூஹி சத்தியம், நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்கோ, ஜெகத்பதே, ஜெகத்துக்கெல்லாம் தலைவரான நீங்கள் எனக்கு சொல்லுங்கோ. ஆராதனீயக கக காமம், காமம்னு இஷ்டம் போல், யாரைத்தான் நான் ஆராதிக்கணும். ஸோ உங்களை ஆராதிக்கணுமா, விஷ்ணுவை ஆராதிக்கணுமா, ருத்ரனை ஆராதிக்கணுமா, யார் உண்டாக்கினா, யார் நான் ஆராதிக்க வேண்டும். சர்வோத்கிருஷ்ட கக பிரபு, எல்லாம் உத்கிருஷ்டமான மேலுக்கும் மேலான யார் பிரபு, யார் தான் உங்கள் 3 பேர்லேயுமே யார் பிரபு, இல்லை உங்கள் 3 பேருக்கு மேலே யாரே பிரபுவா, அப்படின்னா அந்த அண்டர்லைன் கொஸ்டின் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் மேன்மையான உத்கிருஷ்டமான அப்படிப்பட்ட ஒரு பிரபு யார், யாரை நான் ஆராதிக்கணும்னு கேட்குறாரு நாரதர். तत्सर्वं वद मे ब्रह्मन् सन्देहान् छिन्दी च अनग निमग्नः हि अस्मि संसारे दुःखरूपे अनृतोपमे. தத்சர்வம் வதமே, எல்லாத்தையும் சொல்லுங்க, யார் படைச்சா, யாருக்கு யார் தலைவர், எல்லாத்தையும் சொல்லுங்க எனக்கு. வதமே பிரம்மன், ஹே பிரம்மணோத்தரே, ஹே பிரம்மா, இங்கே பிரம்மாவே, சந்தேக சிந்தி, என்னுடைய சந்தேகத்தெல்லாம் வெட்டுமோ, நீங்கள் ஏகப்பட்ட சந்தேகத்தோடு வந்திருக்கேன் நாங்கள், நீங்கள் இந்த சந்தேகத்தெல்லாம் நீக்கணும், அதை வெட்டி தீர்த்துப்படணும். அனக குற்றமற்றவரே, அப்பா கூப்பிட்ற. நிமக்னகி அஸ்மி சம்சாரே, இந்த சம்சாரத்தில் எப்படிப்பட்ட சம்சாரம், துக்க ரூபே, ஒரே துக்கமான சம்சாரம். அன்றுதோபமே, அன்றுத்தம்னா பொய்யான உலகம், அன்றுத்தம்னா ரித்தம்னா உண்மை, அன்றுத்தம்னா பொய். ஸோ அன்றுதோபமே, பொய்யான உலகம், மாயையால் ஏற்பட்ட உலகம்லாம் சொல்லிட்டு இருக்கோமே. ஸோ நாரதர் கேட்குறார், இந்த பொய்யான உலகத்தை யார் படைச்சா, இந்த சம்சாரம் துக்கமயமான இருக்கிற சம்சாரம், அதில் நான் மூழ்கி கிடக்கேனே, இப்படிப்பட்ட சம்சாரத்தை யார் படைச்சா, உத்கிருஷ்டமான பகவான் யார், அதெல்லாம் சொல்லுங்க எனக்கு விஸ்தாரமானு கேட்குறேன். அனக சந்தேக ஆந்தோளிதம் சேதக
ந பிரசாம்யதி குத்ரசித் ந தீர்த்தேஷு ந தேவேஷு சாதனேஷு இதரேஷு ச. ஆந்தோலனம்னா என்னது? அப்படியே ஆந்தோலன்னு சொன்னா அந்த டோலா மாதிரி வரும், அந்த ஊஞ்சல் ஆடுறதுன்னு அர்த்தம். அதாவது கொந்தளிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் இன்னொரு அர்த்தம். ஸோ சந்தேக ஆந்தோலித்தம், மனசில் சந்தேகமாக கொந்தளிச்சுட்டு இருக்கு, மனசே கொந்தளிச்சுட்டு இருக்கு பல சந்தேகங்களில். சேத்தகா மனசு. ந பிரசாமியத்தி அமைதி அடைய மாட்டேங்கிறது. இப்படி தான் இருக்குன்னு ஒரு முடிவெடுக்க முடியலையா? சந்தேகம் மனசில் இப்படி ஆட்டி படைக்கிறது என்ன? ஸோ அமைதி ஆக முடியலையா மனசு? குத்திரச்சித்து எங்குமே அடங்க மாட்டேங்கிறது இது. ந தீர்த்தேஷு ந தேவேஷு. ஸோ எந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, இந்த சந்தேகம் தீர மாட்டேங்கிறது. தேவர்களை யாராலும் தீர்க்க முடியல. சாதனேஷு இதரேஷு. சரி, வேறு சாதனம் வேறு ஏதாவது வழி இருக்கா? இதர சாதனங்கள் ஏதாவது ட்ரை பண்ணலாமா? தீர்த்த க்ஷேத்திரத்துக்கு போயாச்சு, தீர்த்த ஸ்நானம் பண்ணியாச்சு, எதுலேயுமே கிடைக்கல, வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு எதுலேயுமே இந்த சந்தேகம் எனக்கு தீரவே இல்லை, மனசு கொந்தளிச்சுட்டு இருக்கு. அவிஜ்ஞாய பரம் தத்துவம் குதக சாந்திஹ பரந்தப விகீர்ணம் பகுதா சித்தம் ந ஏகத்ர ஸ்திரதாம் விரஜேத். ஸோ தத்துவம் எது உண்மை? அந்த தத்துவம் பகவான்கிட்டருந்து வந்தது, அந்த தத்துவமாகப்பட்டது யார்கிட்டருந்து வந்தது? அந்த பரமமான தத்துவம், அந்த பரமமான உண்மைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா தத்துவம்னாலே ருதம் சத்தியம் எல்லாம் பல வார்த்தைகள். ஸோ அப்படிப்பட்ட அந்த அவிஜ்ஞாய, அது தெரியாமல், அந்த பரமமான தத்துவத்தை உண்மையை நான் அறியாமல், குதக சாந்திஹி மனசை எப்படி அமைதி ஆகும்? தெரிஞ்சால் தான் எனக்கு மனசு அமைதி ஆகுங்கிறார். பரந்தப்பான்னு கூப்பிட்றார். பரமமான தபசை உடையவரே, ஹே பிரம்மாவே சொல்லுங்கோ. விகீர்ணம் பகுதா சித்தம். மனசு அப்படியே செதறி கிடக்கு, பல யோசனைகளில் மனசு அப்படியே செதறி கிடக்கு எனக்கு. நான் ஏக்கத்திர ஸ்திரதாம் ரஜே. ஒரு இடத்துல அடங்கி உட்கார மாட்டேங்கிறது இந்த மனசு, ஒரு இடத்துல வாசம் பண்ண மாட்டேங்கிறது, சஞ்சலமாக அப்படியே சுற்றின்னு கிடக்கு மனசு. ஆகவே நீங்கள் சொல்லுங்கோ, தெரிஞ்சு ஆகணும்ன்றார். கம் ஸ்மராமி யஜே கம் வா கம் விரஜாமி அர்ச்சயாமி கம் ஸ்தௌமி கம் ந அபிஜானாமி தேவம் சர்வேஸ்வரேஸ்வரம். நான் யாரை நான் ஸ்மரிக்கணும், மனசில் நான் யாரை தான் ஸ்மரணம் பண்ணணும்? ஏன்னா அப்படிப்பட்ட உத்கிருஷ்டமான தெய்வத்தை தான் தியானிக்க நான் விரும்புகிறேன். நாரதர் சொல்கிறேன், அந்த உத்கிருஷ்டமான தெய்வம் எனக்கு தெரிஞ்சாகணும். அதனால நான் யாரை நான் தியானிக்கணும்? யஜேக்கம், நான் யாருக்கு நான் யாகம் பண்ணணும்? இதெல்லாம் மானசிகமாகவே யாகம் பண்ணலாம். இப்போ நாரதர்லாம் உட்காந்து அந்த யாக பொருளெல்லாம் சங்கடிச்செல்லாம் யாகம் பண்ண மாட்டார். யஜனம் எல்லாமே மனசுக்குள்ளே தான், மானச பூஜை தான். ஸோ யாரை நான் பண்ணணும்? கம் விரஜாமி, நான் யாரை சரணாகதி அடையணும்? யாரை போய் விரஜனது போகிறது, யார்கிட்டையும் போய் சேரணும், யார்கிட்ட நான் சரணாகதி அடையணும்? அர்ச்சயாமி கம், நான் யாருக்கு அர்ச்சனை பண்ணணும்? ஸோ யார் ஜபம் தபமெல்லாம் நான் யாருக்கு பண்ணணும்? ஸ்தௌமி கம், யார் நான் ஸ்துதி பண்ணணும்? ந அபிஜானாமி தேவம், அப்படிப்பட்ட தேவன் யார் எனக்கு தெரிய மாட்டேங்கிறதே. நான் அபிஜானாமி, எனக்கு தெரியல. சர்வேஸ்வரேஸ்வரம், எல்லா ஈஸ்வருக்கும் ஈஸ்வரான அந்த பெரிய தலை உத்கிருஷ்டமான தெய்வம் யார் எனக்கு தெரியலையே சொல்கிறேன். तथो मां प्रत्युवाच इदं ब्रह्मा लोकपितामहः मया सत्यवती सूनो कृते प्रश्ने सुदुस्तरे. ஸோ மயா கிருத்தே பிரஷ்னே, நான் ஒரு பிரச்சனை கேட்டேன் இல்லையா? சூதுஸ்தரே, கஷ்டமான கேள்வி, டிஃபிகல்ட் கொஸ்டின். அங்கே துர்கமானு போட்டார், இங்கே துஸ்தரேன்னு போட்டார். தாண்ட முடியாத கேள்வி, ஆன்சர் பண்ணவே கஷ்டமான கேள்வி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நான் கேட்ட உடனே ததகா அப்போது மாம் பிரத்யுவாச்ச இதம் பிரம்மா, இந்த பதிலை கொடுத்தார் பிரம்மா, எனக்கு இந்த பதிலை கொடுத்தார். லோக பிதாமக, லோகத்துக்கெல்லாம் பெரிய பாட்டனார், லோகத்துக்கெல்லே பிதாமகர் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மா எனக்கு இந்த பதிலை கொடுத்தார். சத்யவதி சூனோ, சத்யவதியோட பிள்ளையே, ஹே வியாசரே கேளு, அந்த பிரம்மா சொன்னதை நான் சொல்கிறேன்னு சொல்கிறாருங்க நாரதர். ब्रह्मोवाच किं ब्रवीमि सुत अद्य अहं दुर्बोधं प्रश्नमुत्तमं त्वया अशक्यं महाभाग विष्णोः अपि सुनिश्चयात्. ஸோ மகாபாக கூப்பிட்றார் பிரம்மா, பேசுகிறார் இப்போ நாரதரை பார்த்து.
ஹே நாரதா, மகாபாகியமுடையவனே, அசக்கியம், அதாவது விஷ்ணோஹோ அப்படி அசக்கியம், அதாவது விஷ்ணு கூட சுநிச்சயாத அசக்கியம், அதான் நிச்சயமாக சொல்ல முடியாது. நம்ம விஷ்ணு பிரம்மாவுக்கு மேலே விஷ்ணு இருக்கார். ஸோ விஷ்ணுவால் கூட நிச்சயமாக சொல்ல முடியாத ஒரு கேள்வி, பதில் சொல்ல முடியாத கேள்வியை அசக்கியம், சொல்ல முடியாத ஒரு கேள்வி அப்படி கேட்டிருக்கேன் நீ. விஷ்ணுவால் சொல்ல முடியாது. கிம் ரவிமி, அப்போ நான் என்ன சொல்கிறதுப்பா? கிம் ரவிமி அதி அகம் சுதா, ஏ பிள்ளாய், நான் உனக்கு இப்போ நான் எப்படி சொல்கிறது? துர்போதம் பிரஷ்னம் உத்தமம், எனக்கே புரியல. உத்தமமான பிரஷ்னம் இது, உயர்ந்த கேள்வி, அது எனக்கு துர்போதம், எனக்கு புத்திக்கு எட்ட மாட்டேங்கிறது. விஷ்ணுவாலேயுமே நிச்சயமாக சொல்ல முடியுமா தெரியலை. இப்படிப்பட்ட கேள்வியை நீ கேட்டிருக்கே மகாபாகியமுடையவனே என்று ஆரம்பிக்கிறார் பிரம்மா. रोगी को अपि न जानाति संसारे अस्मिन् महामते विरक्तश्च विजानाति निरीहः यो विमत्सरः. ஸோ சம்சாரே அஸ்மின் மகாமதேன்னு கூப்பிட்றார். மகா புத்திசாலியே, என் நாரதா, நல்ல புத்திசாலினி. இந்த உலகத்தில் அஸ்மின் சம்சாரே, இந்த உலகத்தில் ரோகி கோபி ந ஜானா, ராகி கோபி ந ஜானாதி, ராகின உலகத்தில் பற்றுடையவன். இந்த உலகத்தில் பற்றுடையவன் எவனுமே இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ பற்றற்ற நிலைமை அடையணும். இந்த கேள்விக்கெல்லாம் பதிலெல்லாம் அப்பேற்பட்ட நிலையில் உள்ளவனால தான் இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியும். ஒரு ராகத்தோடு இந்த உலக பற்றோடு இருக்கக்கூடியவன் எவனாலும் ந ஜானாதி, யார் இந்த உலகத்தை படைச்சான்னெல்லாம் கேள்விக்கெல்லாம் ஆன்சர் சொல்ல அவனாலெல்லாம் முடியாது. ஏன்னா அவன் என்ஜாய்மெண்ட்லேயே உட்காண்டிருப்பான். அவனுக்கு அந்த மூலம் மேஷம்லாம் அறிய ஆசையும் கிடையாது, அவனுக்கு தேவையும் இல்லை அவனுக்கு. விரக்தஷ்ட விஜானாதி, விரக்தி அடைந்தவனால தான் இந்த கேள்வியை அவன் மனசுக்குள்ளே அப்போ தான் எழும். நான் ஏன் பிறந்தேன், இந்த உலகத்தில் ஏன் வந்தேன், நான் யார், எங்கேருந்து வந்தேன், இந்த கேள்வியெல்லாம் எப்போ வரும்? இந்த உலகத்திலோட பற்று விட்டப்பறம் தான் வரும். அப்படி விரக்தியானவனுக்கு மட்டுமே இந்த கேள்விக்கு பதில் தெரியும். நிரீகக யோ விமத்சரக, மதம் மாத்சரியம் போன்ற குணங்கள் இல்லாமல், மாத்சரியம்னா போட்டா போட்டி, நீ பெரியவனா நான் பெரியவனா, அந்த போட்டியை தான் மத்சரம். விமத்சரக போட்டா போட்டி இல்லாதவன். நிரீகக எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் காரியம் இல்லாத நிலைமை, அந்த விரக்தியோடு கூட இருக்கக்கூடிய ஒருத்தனால தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கவே முடியும் இந்த கேள்வியோட பதில அப்படின்னு சொல்கிறேன். ஏகார்ணவே புரா ஜாத்தே நஷ்டே ஸ்தாவர ஜங்கமே பூதமாத்ரே சம் உத்பன்னே சஞ்சக்ஞே கமலாத் அகம். ஏகார்ணவே புரா ஜாத்தே, முன்னாடி பிரளய ஜலமாக இருந்தது, ஒரே கடல், அர்ணவம்னா கடல், ஒரே பிரளய ஜலமாக இருந்தது முன்னாடி. ஸ்தாவர நஷ்டே ஸ்தாவர, ஒரு ஸ்தாவரமோ ஜங்கமும் கிடையாது, நான் மூவிங் ஐட்டம்ஸ் கிடையாது, அண்ட சராச்சரமும் ஒடுங்கி போச்சு, வெறும் பிரளய ஜலம் மட்டும் இருந்தது. பூதமாத்திரே சமுத்பன்னே, அதாவது பஞ்சபூதம், இங்கே அந்த பூதமாத்திரேன சூஷ்மமான வடிவில் பஞ்சபூதங்கள் முதல்ல வரும். பஞ்சபூதங்கள் ஏன்னா மகத்து முதல்ல எப்படி படிச்சிருக்கோம், படைப்பு எப்படி வருது, முதல்ல மூலப்பிரகிருதியிலேருந்து மகத்துங்கிற காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ்லேருந்து அந்த சூஷ்ம வடிவமான பஞ்சபூதங்கள் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் அகங்காரம் எல்லாமே வரப்போகுது. ஸோ அந்த சூஷ்ம பஞ்சபூதங்களை தான் இங்கே ரெஃபர் பண்ணுறான். பூத மாத்திரே, ஸ்தூல பஞ்சபூதங்கள் கிடையாது, சூஷ்மமான இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள். அது மாதிரி மாத்திரைன்னா தன்மாத்திரைகள் எல்லாமே சூஷ்ம வடிவமாக ஒரு ரூபம் இல்லாமல் அப்படி முதல்ல கிரியேட் ஆகுது. பகவானோட கிரியேஷன் அப்படி தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பஞ்சபூதங்களும் அந்த சூஷ்ம வடிவில் தன்மாத்திரைகள் இருக்கும்போது சமுத்பன்னே அவைகளை வந்தபோது அப்போ தான் நான் வந்தேன்ப்பா. கமலாத் அகம் சஞ்சக்ஞே, ஒரு தாமரை பூலை பார்த்தா நான் உட்காண்டிருக்கேங்கிறேன் பிரம்மா சொல்கிறேன். கமலாத், அந்த கமலத்தில் திடீர்னு பார்க்குறேன், இந்த பிரளய ஜலத்துக்கு நடுவில் ஒரு தாமரை இருந்தது. அந்த தாமரை மேலே சஞ்சக்ஞே அகம், நான் அதன் மேல் பிறந்தவனா உட்காண்டிருந்தேனப்பா. அப்போ பஞ்சபூதங்கள் சூஷ்ம வடிவில் இருந்தது. ஆனால் பஞ்சபூதங்கள் ஒன்று தானே ஜலம், அந்த ஜலம் கூட அந்த சூஷ்மமாக இருந்தது போட்டிருக்கு. அந்த பிரளய ஜலம்ங்கிறது பஞ்சபூதங்கள் இருந்ததுன்னு சொல்லும்போது ஜலம் இருந்ததுன்னு சொல்கிறார். ஆனால் முதல்ல பிரளய ஜலத்தை இவர் குடிப்பார், பிரம்மா குடிச்சிட்டு தானே படைப்பை ஏற்படுத்துவார். ஸோ அந்த மாதிரி அந்த பூத மாத்திரை, பூதங்கள் தன்மாத்திரைகள், அந்த ஜலம் இருந்தது, நான் மட்டும் உண்டானேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்போ இந்த சிருஷ்டி எப்படி வந்ததுங்கிறத சொல்கிறதுக்கு இப்போ தான் ஆரம்பிக்கிறார். ரியலாகவே சிருஷ்டி இனிமேல் தான் வருது.
एकाग्नवे पुरा जाते नष्टे स्थावर जंगमे भूतमात्रे समुत्पन्ने संजन्ये कमलादहम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.